கர்த்தர் இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாரும் good evening, and for us, good morning. We welcome all the people who is watching through the YouTube, Facebook, and Zoom. Very happy to hear that Sabbath school lesson is going on. Welcome you all. So we are going to sing the song. மொதல் பாட்டு வந்து நாங்கள் வந்து இந்த சின்ன புக்கில் ஸ்மால் புக்கில் நான் பாடுறோம் பாருங்க. முதல் பாட்டு வந்து நாங்கள் படிக்க போகிறது 140 இந்த புக்கில், சின்ன புக்கில், பரிசுத்த ஆவி எங்கள் மீதுல. அந்த பாட்டு பரிசுத்த ஆவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னாத்தல் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. இம்மண்டல முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும். இம்மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும். அனுப்பியே தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பியே தாரும் பரிசுத்த அக்கினி, அந்தகாரத்தை நீக்கிவிடும், அந்தகாரத்தை நீக்கிவிடும். பரிசுத்த ஆவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே தேவசேனை அளிக்கவிருக்கும் தேவ பிள்ளையை பலப்படுத்தும். தேவலோகத்தின் ரகசியங்களை, தேவலோகத்தின் ரகசியங்களை தேவ எங்களுக்கு வெளிப்படுத்தும், தேவ எங்களுக்கு வெளிப்படுத்தும். பரிசுத்த ஆவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னாத்தல் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே வல்லமை தாரும் பலனருளும், வல்லமை தாரும் பலனருளும். வரம் தந்தம்மை அபிஷேகியும், வரம் தந்தம்மை அபிஷேகியும். பரிசுத்த ஆவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னாத்தல் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. அடுத்த பாட்டில் வந்து இந்த சின்ன புஸ்தகத்துல 27ஆம் பாட்டு, நான் காணாமல் போன ஆடல். நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். ஆதாமை போல ஆண்டவன் வார்த்தையை அன்பு மீறி நான் நடந்தேன். ஆதாமை போல ஆண்டவன் வார்த்தையை அன்பு மீறி நான் நடந்தேன். ஆதாமீந்த காயினை போல மனுக்குலை நான் புரிந்தேன். ஆதாமீந்த காயினை போல மனுக்குலை நான் புரிந்தேன். ஆரம்ப முதலில் ஆபத்தில் விழுந்தேன், அன்பர் என்னை தேடி வந்தார்.
ஆரம்ப முதலில் ஆபத்தில் விழுந்து அன்பர் என்னை தேடி வந்தார். நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். கை தூக்கி என்னை காப்பாற்றி எடுத்தார், காட்டி தந்த யூதாசனே. கை தூக்கி என்னை காப்பாற்றி எடுத்தார், காட்டி தந்த யூதாசனே. கல்வாரி சிலுவை அன்பருக்கு தந்த பெரும்பலி நான் சுமந்தே. கல்வாரி சிலுவை அன்பருக்கு தந்த பெரும்பலி நான் சுமந்தே. கல்லோடு முள்ளில் கால் பின்னி கிடந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி விட்டார். கல்லோடு முள்ளில் கால் பின்னி கிடந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி விட்டார். நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். கர்த்தர் என்னை தேடுகிறார். அடுத்த பாட்டில் 135 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே சுவண்டை இளைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே சுவண்டை இளைப்பார. தாகமுள்ளவரே வரும் என்றார், தாகத்தோடே வரும் சமாரியலை கண்டார். தாகமுள்ளவரே வரும் என்றார், தாகத்தோடே வரும் சமாரியலை கண்டார். தண்ணீர் கேட்டார், அவர் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே சுவண்டை இளைப்பார. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தார், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தார், கடு நோய் நீங்க பலரிடம் சென்றார். நம்பிக்கை இழந்த நாதன் இயேசுவை கண்டார், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். நம்பிக்கை இழந்த நாதன் இயேசுவை கண்டார், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே சுவண்டை இளைப்பார. நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார், நானே வழி வேறில்லை என பகர்ந்தார். நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார், நானே வழி வேறில்லை என பகர்ந்தார். களைப்படைந்தார், அத்தி மரத்தை கண்டார், கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். களைப்படைந்தார், அத்தி மரத்தை கண்டார், கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே சுவண்டை இளைப்பார. போதுங்களா? அம்மா இன்னொரு பாடலுமா, இன்னும் ஒரு பாடல் பாடுங்க. 55 இந்த புஸ்தகத்துல தேவா பிரசன்னம் தாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி வருகிறோம்.
தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்துமே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வனம்புமது சிங்காசனம், பூமி உமது பதஸ்தலம், பணிந்து குனிந்து தொழுகிறோ, கனித்தென்மை கண் பாருமே, பணிந்து குனிந்து தொழுகிறோ, கனித்தென்மை கண் பாருமே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சரோனின் ரோஜலில்லி புஷ்பம், சாந்த ஸ்வரூபியின் இயேசுவே, ஆயிரம் பேரிலும் சிறந்தோரும் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோரும் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ, ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்துமே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆமென். ஆமென் ஆமென். நல்ல ஒரு பாடல் கூட்டத்தை சிறப்பாக நமக்கு நடத்தி கொடுத்த அன்பான அம்மா மிஸ்ஸஸ் பெஞ்சமின் அவர்களுக்கும் பாஸ்டர் பெஞ்சமின் அவர்களுக்கும் நம்முடைய உலகளாவிய ஓய்நாள் பள்ளிப்பாட குடும்பங்களின் சார்பாக அவர்களுக்கு மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய செய்கிற இந்த இசை ஊழியத்தையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே இந்த ஒரு நாள்ல நம்ம அனைவரும் உற்சாகப்படுத்தும்படியாக இந்த பாடல் இருந்தது. அநேக நாட்களுக்கு பிறகு இந்த பாடல்கள் நமக்கு ஒரு உற்சாகமாக ரொம்ப இனிமையாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்மா. ஐயாவுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சிகள் ஏற்கனவே இது வந்து யூடியூபின் வாயிலாக, ஃபேஸ்புக்கின் வாயிலாக, ஆடியோவாக, லைவாக போய் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய மைக்கை நாம் இறுதி வரைக்கும் மியூட்ல வைத்துக் கொள்வோம். அநேக பிள்ளைகளை பார்க்கிறார்கள். ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஜூமின் வாயிலாகவும், ஆடியோவாகவும், ஃபேஸ்புக்கின் வாயிலாகவும், அதே போல யூடியூபின் வாயிலாகவும் தினந்தோறும் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மட்டும் மகிமையும் துதியும் கனமும் உண்டாகுவதாக. இதோ நாம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறோம். எல்லோரும் ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்படியாகவும், நிகழ்ச்சிகள் இருக்கின்ற ஓய்வு நாள் பள்ளிப்பாடத்தை படிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வருக வருகன்னு சொல்லி வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபின் வாயிலாகவும், ஃபேஸ்புக்கின் வாயிலாகவும், ஆடியோவாகவும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில மறுபடியும் அன்போடு வாழ்த்தி உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, 34வது சங்கீதம் 10வது வசனம். 34வது சங்கீதம் 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்க அவளாக வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த வசனத்தோடு இணைத்து கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில மறுபடியும் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளை ஆரம்பிக்கும் வண்ணமாக யாவரும் ஜெபத்தோடு கடந்து செல்வோம். நம்முடைய ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற அன்பான சகோதரி பரிமிளா அவர்கள் இலங்கையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்து ஆண்டு நாமத்தை மகிழ்ப்படுத்துகிற அன்பான சகோதரி அவர்கள் நமக்கு ஆரம்ப ஜெபத்தை எடுத்துக் கொடுப்பார்கள். நாங்கள் அனைவரும் தலைகளை சாய்த்து ஜெபம் செய்வோம். இரக்கத்தின் ஊற்றாகிய நல்ல தகப்பனே இயேசு சுவாமி, இதோ இந்த மாலை வேளையிலும் கூட ஒரு விசையாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து கர்த்தாவே உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய கிருபையையும் உம்முடைய இரக்கத்தையும் தயவையும் பாவிகளாகிய எங்களுக்கு என் தேவன் கட்டளையிட்டிருக்கிறபடியினால் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. இதோ மலைகளும் பர்வதங்களும் எங்களை விட்டு விலகி போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாததாய் இருக்கிறது. நீர் எங்களை தாங்குகிறவராயும் எங்களை நடத்துகிறவராயும் எங்களை உயிர்ப்பிருக்கிற நல்ல கர்த்தராயும் இருக்கிறபடினால் இந்த வேளையில நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் இயேசு சுவாமி உம்முடைய இரக்கமும் அன்பும் தயவும் அவரோடு கூடயும் அவருடைய ஊழியங்களோடு கூடயும் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அது மாத்திரமல்ல கர்த்தரே, இந்த சூமினூடாக பங்கு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் போதகர்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேனப்பா. ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் தயவும் கூட இருக்கும்படியாக வழிநடத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தரே. கர்த்தாவே சுவாமி, நிமிடமாக இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாகவும் ஆடியோ மூலமாகவும் பேஸ்புக் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக வழிநடத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய காரியங்களை கலந்தாலோசிக்க போகிறதான உம்முடைய அடியாரை கூட உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். அவரை மறைத்து என் கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வரையில மிகுதியான நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணித்து எங்கள் அனைவரையுமே தரை மட்டுமாக தாழ்த்தி உம்மை மாத்திரம் வானப்பரியந்தம் உயர்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 உண்மையாகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூடி வந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலே நமக்கு ஒரு விசேஷ பாடலை கனடாவிலிருந்து அன்பான சகோதரி ஆலிஸ் அவர்களுடைய பேர குழந்தை நமக்கு ஒரு விசேஷ பாடலை பாடும்படியாக நமக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பாடலை இப்பொழுது நான் போடுகிறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக அந்த ஒரு பாடல் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் வந்து கொண்டிருக்கிறது.
ஆமென். நல்ல ஒரு பாடலை பாடிய அன்பான குழந்தையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் இந்த நாளுக்கான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு நாங்கள் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமே நாம் படிக்கின்ற பாடத்தினுடைய தலைப்பு ஏசாயாவின் புத்தகத்தை ஒரு மையமாக வைத்து இந்த நாளிலே ஒரு குடும்பமாக இந்த பாடங்களை படிக்க போகிறோம். இந்த காலாண்டு முழுவதுமே இந்த பாடத்தின் கீழாக வெவ்வேறு கோணங்களிலே வெவ்வேறு கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டு பாடங்களை நேர்த்தியாக படித்து வருகிறோம். கடந்த 5 வாரங்களாக தேவன் நம்மை மிகவும் வல்லமையாக பாதுகாத்து ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக வந்திருக்கின்றோம். நேற்றைய தினத்தில ஒரு நல்ல பாடத்தின் தலைப்பாக தேவனாக நடந்து கொள்ளுதல் என்ற முக்கிய பாடத்தின் தலைப்பாக இந்த வாரம் முழுவதுமே நாம் படிக்க போகிறோம். மனப்பாட வசனமாக ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மையமாக வைக்கிறோம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருக்கிறோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இந்த வசனத்தை மையமாக வைத்து இந்த வாரம் முழுவதுமே நாம் படிக்க போறோம். நம் முக்கியமாக இந்த வாரங்களிலே படிக்க போகிற ஒரு தலைப்பு மிக ஒரு கருத்து என்று சொன்னால், அகந்தை எப்படி தோன்றியது, அகந்தையால் விளைந்த ஒரு விளைவுகள் என்ன, இதிலிருந்து நமக்கு இருக்கிற பாடம் என்ன என்ற அநேக கருத்துக்களை நாம் படிக்க போகிறோம். அகந்தை எப்படி தோன்றியது, அகந்தையினாலே என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டது, இந்த பாடத்தை படிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி தேவனாக நாம் நடந்து கொள்ள இது உதவியாக இருக்கிறது என்ற முக்கியமான பாடங்களை நாம் படித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே தேசங்களுக்கு ஐயோ என்ற பாடத்தை படித்தோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு பண்டைய நகரமான மகா நகரமான பாபிலோன். பண்டைய மகா நகரமான பாபிலோன். இந்த பாபிலோனை குறித்து நமக்கு தெளிவான ஒரு காரியத்தை கொடுப்பதற்காக நம் மத்தியிலே அன்பான ஐயா எல்டர் டேவிட் சம்பத்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்திலே ஒரு நல்ல ஒரு முக்கிய பங்காக இருந்து அநேக மக்களுக்கு இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை குறித்து அறிமுகம் செய்த அன்பான ஐயா அவர்கள் மூலமாக அநேக பகுதிகளில ஆண்டுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக அவர் வாழ்ந்து வருகிற பாண்டிச்சேரி பகுதியிலும் கூட, அதே போல காட்டு மன்னார்குடி அந்த பகுதியிலும் கூட தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாக அவர்கள் செய்து வருகிறார்கள். இவர்கள் திருச்சபையினுடைய மூப்பராக இருந்து வருகிறார்கள். நம்முடைய இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை கடந்தது முதல் இன்று வரை அநேகருக்கு இந்த பாடங்களை எடுத்து சொல்லும்படியாக இந்த நிகழ்ச்சிகளை குறித்த விவரங்களை அநேகருக்கு சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே ஆண்டுடைய வசனத்தை எடுக்கும்படியாக வந்திருக்கிற அன்பான ஐயா டேவிட் சம்பத்குமார் அவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி உங்களை நம்முடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை வருக வருகன்னு சொல்லி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பண்டைய மகா நகரமான பாபிலோனிலிருந்து நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த பாடங்களை நாம் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பமாக இன்றைக்கு படித்து முடிவிலே கலந்துரையாடல் கேள்விகளிலே நம்முடைய கருத்துக்களையும் சொல்லும்படியாக உங்கள் அனைவரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். பாடங்களை கூர்ந்து கவனித்து உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் புரியவில்லை என்று சொன்னால் அதற்கான நேரங்கள் கொடுக்கப்படும் பொழுது அவற்றை நாம் குடும்பமாக தியானித்து ஒரு மனநிறைவோடு கடந்து செல்வோம். இந்த நிகழ்ச்சியை யூடியூபின் வாயிலாக, பேஸ்புக்கின் வாயிலாக, ஆடியோவாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளும் உங்களுடைய கேள்விகளையும் கருத்துகளையும் அங்க இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் பதிவிடுங்க. அதை பார்த்து இந்த கூட்டத்தினுடைய முடிவில் இருக்கின்ற கலந்துரையாடல் நேரங்களிலே அவற்றை கொண்டு வருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நேரத்தில அன்பான ஐயா எல்டர் டேவிட் சம்பத்குமார் கையில் நான் கொடுக்கின்றேன். கேக்குதுங்களா? ஓகே ஐயா, கேக்குதுங்க. கேக்குதா? ஓகே, தேங்க்யூ. தேவனுடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. அவருடைய மகத்துவமான இந்த வசனத்தை எடுத்து சொல்லுவதற்கு இந்த ஒரு அற்ப பிறவிக்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக முதலாவது நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் நம்முடைய பாடத்தை நாம் ஆரம்பிக்க முன்பாக ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம்.
எங்கள் அன்பும் கிருபையும் உள்ள தகப்பனே, இந்த நேரத்திலே நாங்கள் நம்முடைய திருவசனங்களை தியானிக்க போகும் பொழுது உடைய பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலும் உடைய கிருபையும் எங்களோடு கூட இருந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்து அதனாலே நாங்கள் எங்கள் ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் பலப்படுத்திக் கொள்ளவும் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலமான தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஆமென். நாம இந்த வாரத்தினுடைய பாடம் நேற்றைய தினத்துல இது ஆரம்பிக்கும் பொழுது தேசங்களுக்கு ஐயோ என்ற தலைப்பிலே ஆரம்பிக்கிறது. பாஸ்டர் ஜெயசெல்வனும் நமக்கு முன்னாலேயே ஒரு முன்னுரையில சொன்னாரு. அதாவது அகந்தையினாலே எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகிறது என்பது ஒரு பாடம் நமக்கு இன்னைக்கு. ஆனா அதே நேரத்துல ஒரு தனி மனிதன் அகந்தையினால அழியிறது, தனி மனிதன் தன்னுடைய அகந்தையினால விழுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேசங்கள் எப்படி அகந்தையினால விழுந்தது அப்படின்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னாக்க இன்னைக்கு நம்ம பாடங்களை படிச்சுக்கிட்டு வரோம். நேற்றைய தினத்துல அவர் சகோதரர் கனகராஜ் அவர்கள் நல்ல விளக்கங்களை கொடுத்தாரு நேற்றைக்கு. இதுல இன்றைக்கு நம்ம படிச்சுட்டு வர்ற இந்த காலாண்டு பாடங்கள் எல்லாமே ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது அதுக்கு முந்தின பாடம் எல்லாத்தையும் நம்ம கோர்வையா நம்ம மனதில் வைத்திருந்தாதான் நமக்கு இந்த பாடங்கள் விளங்க செய்யும். ஆகாஷ் என்ன செய்தான்றது நம்ம நல்லா ஞாபகம் வச்சிருந்தாதான் பின்னால அசீரியா எப்படி வந்துச்சு, அசீரியாவுடைய எழுகை எப்படி, அதுக்கு பிறகு அசீரியா விழுந்த பிறகு எப்படி பாபிலோன் வந்துச்சு, பாபிலோனுடைய விழுகை எப்படி, அது எப்படி எழுந்துச்சு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம அதை பற்றி தான் படிக்க முடியும். இதுல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், ஒரு சத்தியம், ஒரு வெளிச்சம் என்னவென்றால், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பேரரசர்கள் எழுப்புகிறார்கள், பல சாம்ராஜ்யங்கள் தோன்றுகிறது. கொஞ்ச காலத்துல அந்த சாம்ராஜ்யம், அந்த பேரரசர்கள், அந்த வம்சம் அழிந்து போகுது, வேற ஒரு ராஜ்யம் வந்துடுது. இப்போ நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த ராஜ்யங்கள்ல ஒருத்தரும் யார் தங்களை அதிகமாக அகந்தையினால உயர்த்தி தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்தணும்னு அவங்க முயற்சி பண்ணினாங்களோ அந்த நேரத்துல ஆண்டவர் அவங்களை தள்ளி விட்டுட்டு வேற ஒரு பேரரசரை எழுப்புறாரு. அதாவது உலக பேரரசு அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்திலேயே பெரிய சாம்ராஜ்யம் அல்லது உலக தேசங்களை எல்லாம் ஆளக்கூடிய, அதாவது எல்லாத்திலும் செல்வாக்கு பெற்ற ஒரு தேசமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு காலகட்டத்திலும் ஒரு ராஜ்யங்கள் ஆண்டிருக்கிறது. இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு ஆகாசுடைய காலத்துல ஆகாசுடைய பிரச்சனையினால அவர் செய்த ஒரு புத்திகீனமான ஒரு காரியத்தினால அசீரியா அவர்களை மேற்கொண்டு அதுக்கு பிறகு அசீரியா அவங்களை ஆள ஆரம்பிச்சு இந்த யூத மக்கள் எல்லாம் அசீரியாவுக்கு கப்பம் கட்டி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்ன்றதை நம்ம பார்த்தோம். இதுல இந்த அசீரியர்கள் ஒரு காலத்துல பாபிலோனு, எகிப்து எல்லா நாடுகளுமே அவங்க தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு எல்லாவற்றையும் அடக்கி வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதாவது பாபிலோன் பிற்காலத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யமா வந்திருந்தாலும் கூட ஒரு காலம் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் அசீரியரின் கீழே அவர்கள் இருந்திருக்கிறார். ஆக அந்த நேரத்துல அசீரியர்கள் ரொம்ப பெரிய உலக பேரரசுகளாக அவர்கள் வந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கட்ட வரைக்கும், அதாவது 626 628 அந்த சமயம் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சொன்னா, நமக்கு அவர்களுடைய பாபிலோனுடைய கை ஓங்கவே இல்லை, அவர்கள் மேலோங்கி போகல. அதற்கு பதிலாக அசீரியர்கள் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் பிற்காலத்திலே பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே இந்த நேபுகாத் நேச்சார் போன்ற இந்த பேரரசர்கள் வரும் பொழுதுதான் அவர்கள் அதிகமாக செல்வாக்குள்ள ஒரு ராஜ்யங்களாக மாறினார். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னாக்க, பாபிலோன் அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு என்ன அர்த்தம்ன்றது நமக்கு நல்லா தெரியும்.
பாபேல் என்ற வார்த்தையிலிருந்து அந்த பாபிலோன் என்ற பெயர் வந்ததுன்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த பாபேல்னு சொல்லும் பொழுதே தன் சுய பலத்தை சார்ந்திருக்கிறது, தன் சுய ஞானத்தையும் தேவனை விட்டு முற்றிலுமாக விலக்கி தன்னைத்தானே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு குணாம்சம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுல அதே அடிப்படையில தான் பாபிலோனும் இருந்துச்சு. பாபிலோன் சொல்லும் பொழுது இன்னைக்கு அந்த காலத்துல வந்து எல்லா விதமான அஞ்ஞான மார்க்கங்களுக்கும் அஞ்ஞான கோட்பாடுகளுக்கும் பலவிதமான தீமைகளுக்கும் அது ஒரு பிறப்பிடமாக ஒரு இருப்பிடமாக அது இருந்திருக்குது. இதுல இந்த பாபிலோனுடைய வாழ்க்கையை பற்றி, பாபிலோனுடைய ஒரு அரசாங்கத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது எப்படி வந்து அது தேவனுக்கு மேலாக உயர்த்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு வந்து ஒரு சில சரித்திர உண்மைகள் வந்து சிலது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பவர் பாயிண்ட்ல பார்க்கலாம் ஒரு சில பாடங்களை. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அதாவது 626 கிமு அதுல இருந்து உங்களுக்கு வந்து 539 வரைக்கும் இந்த பாபிலோன் சாம்ராஜ்ய மக்கள் அதாவது அரசர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஹலோ இதுல நேபுகாத் நேச்சார், 2ஆம் நேபுகாத் நேச்சார் என்றவர் தான் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ராஜாவா இருந்தாருன்னு சொல்லி பார்க்கணும். இந்த ராஜாவுடைய காலத்துலதான் அவர் வந்து யூத மக்களையும் சிறைப்பிடிச்சு அவர் கொண்டு வந்து அங்க வச்சிருந்தாருன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இது வந்து ஒரு நம்ம தீர்க்க தரிசனத்திலையும் சரித்திரத்திலையும் படிக்கக்கூடிய பாடமா இருந்தாலும் கூட நம்ம வந்து இதுல வந்து மிக முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னாக்க, இந்த நேபுகாத் நேச்சாருடைய காலத்துல வந்து அசீரியா ராஜ்யமும் விழுந்து போச்சு, எல்லா ராஜ்யங்களும் விழுந்து போச்சு. இவர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய தலை சிறந்த பேரரசாக, உலக பேரரசாக அவர் வந்து மாறி வந்துட்டார் மேல. அது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு பிறகு நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, இவர் மனமேட்டுமை அடைவதற்கு அல்லது அகந்தை கொள்ளுவதற்கென்று என்ன ஒரு நிலைமை அவருக்கு இருந்தது. இன்னைக்கு வந்து உலக நாடுகள்ல வந்து ஒரு சில நாடு வந்து ரொம்ப ஆணவமா அகங்காரமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாக்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு இருக்குதுன்னு சொன்னா, அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க, எல்லா விதத்திலும் அவங்க வந்து தங்களுடைய பாதுகாப்பை வந்து பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இராணுவத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, செல்வாக்கிலையும் சரி, எல்லாத்திலையுமே வந்து அவங்க வந்து இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அது போல அந்த நாட்கள்ல இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் எப்படி வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க மேட்டுமை அடையக்கூடிய அளவுக்கு, அதாவது அகந்தை கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி அவர்கள் வந்து வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, நாம இங்க பார்க்கிற இந்த பாபிலோனுடைய நகரம் இப்படிப்பட்ட அமைப்புல இருந்துச்சுன்னு பார்த்துங்க. இந்த அமைப்புல வந்து இதோடைய அளவெல்லாம் நான் பின்னால் அவங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையும் எவ்வளவு பெரிய ஒரு நகரத்தையும் வந்து எழுப்பி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறேன். நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வந்து அவன் அந்த நகரத்தை கட்டும் பொழுது யூப்ரட்டிஸ் நதின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருந்துச்சு அங்க. யூப்ரட்டிஸ் டைகிரிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சரித்திரத்துல படிப்போம். அந்த நதியை அவன் என்ன செய்யறான்னு சொன்னாக்க, அங்கிருந்து அவன் நேரா தன்னுடைய அந்த நகரத்துக்கு, அதாவது கோட்டை வாசல் பக்கம், கோட்டை சுவர் பக்கமாக அந்த நதியை திருப்பி விட்டுருக்கான். திருப்பி விட்டு ஒரு பெரிய அகழியை உண்டாக்கி அது உள்ள வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அதை பாருங்க எவ்வளவு பெரிய இடம் அது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை வந்து அதை கொடுத்துருக்கிறான். அதுக்கு பிறகு நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, அடுத்தது நெக்ஸ்ட் இது வந்து பாபிலோனுடைய ஒரு அழகான தோற்றம். மேல இருந்து பார்க்கும் பொழுது அந்த நகரம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அழகா இருந்ததுன்னு பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த யூப்ரட்டிஸ் நதியுடைய தண்ணியை வந்து அவன் எப்படி திருப்பி விட்டுருக்கிறான்னு சொல்லி பாருங்க. அதை வந்து அந்த நகரத்தை சுற்றிலும் வந்து அவன் கொண்டு போயிருக்கிறான். அடுத்தது இவனுடைய சாம்ராஜ்யம் வந்து 606 இருந்து 536 கிமு வரைக்கும் அவங்க இருந்திருக்குது. பாத்துங்க எந்தெந்த இடங்களை அவன் வந்து ஆண்டிருக்கிறான், எவ்வளவு பெரிய இடங்களை அவன் ஆண்டிருக்கிறான்றதை நம்ம பாக்குறோம். அப்போ இவன் வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு முழு அதாவது வந்து உலக பேரரசுலயே ஒரு பெரிய பேரரசாக அவன் அந்த நாள்ல ஆண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது
இதுல நம்ம பார்க்குற இந்த இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அதாவது வந்து இந்த பாபிலோன் அந்த நகரத்தினுடைய சுவர்கள், இந்த சுவர்கள் இங்க இருக்கிறது. இந்த சுவருடைய இதை பற்றி பார்க்கும்போது, அதனுடைய கட்டடக்கலையை பற்றி பார்க்கும் பொழுது, மொத்தம் வந்து இந்த முழு பாபிலோன் நகரமும் 60 மைல் பரப்பளவு உள்ள ஒரு பெரிய நகரம். அதாவது ஒரு பக்கத்துக்கு 15 மைல் அளவுல வந்து கட்டப்பட்டிருக்குது. அதுல சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த கோட்டை சுவர் இருக்கிறீங்களா, நகர சுவர், அது வந்து 350 அடி உயரமும் 87 அடி அகலமும் கொண்ட ஒரு கோட்டை சுவர். அது நகரத்தை சுற்றிலும் வந்து பாதுகாப்பாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கோட்டைக்கு கீழே, அந்த கோட்டை சுவருக்கு கீழே 150 பித்தளையினால ஆன வாசல்கள் அடியில வச்சிருப்பாங்க. அப்போ என்ன செய்வான்னு சொன்னாக்க, இவ்வளவு பெரிய இந்த கோட்டை சுவர் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரியா ஸ்மித் என்றவர் எழுதும் போது என்ன சொல்றாரு, இதுல வந்து 2 கார் இந்த பக்கம் போலாம், 2 கார் அந்த பக்கம் வரலாம். அவ்வளவு பெரிய ஒரு அகலமான கோட்டை. அவ்வளவு பெரிய கோட்டையை வந்து அவரு ரொம்ப பிரம்மாண்டமா அதை வந்து கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பித்தளை கதவுகளை வச்சு, இந்த பித்தளை கதவுகளுக்கு கீழே அந்த யூப்ரட்டிஸ் நதியுடைய தண்ணீரை என்ன செய்வாங்க, உள்ள திருப்பி விட்டுருவாங்க. அந்த பித்தளை கதவுகள் வழியா அந்த நகரத்துக்குள்ள பெரிய பெரிய ஆறுகள் வந்து குறுக்க நடுக்க ஓடும். அவ்வளவு பெரிய அமைப்பை உண்டாக்கி அந்த பித்தளை கதவுகளை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவங்க வந்து அந்த இரவு நேரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்து, அந்த இரவு நேரம் ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இருக்கிற காவல்காரர்கள் வந்து அந்த பித்தளை கதவை மூடிடுவாங்க, அந்த தண்ணியை அதோட நிறுத்திடுவாங்க. யூப்ரட்டிஸ் நதியுடைய தண்ணி உள்ள போகாது, அதை நிறுத்தி விட்டுருவாங்க. இது வந்து வழக்கமா செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போ இவ்வளவு பெரிய நகரத்துல அவங்க என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னாக்க, இந்த பாபிலோன் பேரரசன் நேபுகாத் நேச்சார் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா, அந்த முழு பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கும் சப்ளை பண்ணக்கூடிய தானியங்கள், உணவுப் பொருள் வந்து 20 வருடங்களுக்கு தேவையானதை அவர் சேமிச்சு வச்சிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லப்படுதுனாக்க, 20 வருடங்களுக்கு அந்த பட்டணத்தை, அந்த நகரத்தை முற்றுகை போட்டாலும் கூட அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை வராது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்போட இருக்கும் பொழுது தங்களிடத்துல வந்து தேவையான அளவுக்கு உணவுப் பொருள் இருக்குது. ஆகினால நம்மளுடைய எதிரிகள் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது இவ்வளவு பெரிய கோட்டை சுவர் 350 அடி உயரம், 87 அடி அகலம் சொல்லும் பொழுது அதுல வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அதெல்லாம் இடிச்சு போட்டுட்டு உள்ள வர முடியும் அப்படின்னு. சாதாரணமா அது இடிக்கிறது நடக்கிற காரியம் கிடையாது. இப்ப இருக்கிற போல செங்கலை போல வந்து அந்த காலத்துல செங்கல்கள் கிடையாது. மிகவும் கடினமான பயங்கரமான கற்கள். இன்ற அளவு கூட வந்து அந்த செங்கற்கள் கிமுல இருந்த அந்த செங்கற்கள் இன்றைக்கு கூட என்ன செய்யுதுனாக்க, ஒரு பாழடைஞ்ச சவர்களா இருந்தாலும் கூட அந்த செங்கற்கள் அப்படியே இருக்குது. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு பலமான ஒரு கோட்டையையும் ஒரு நகரத்தையும் அவன் எழுப்பி இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, அதோட கூட அவனுக்கு வந்து 20 வருடங்களுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் எல்லாம் அவன் கூட இருக்குது, அவனுடைய பண்டக சாலையில இருக்குதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த அகந்தை, அந்த மேட்டுமைன்றது தானா வரதான் செய்யும். நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரதான் செய்யும். இது நமக்கு, அதாவது வந்து ஒரு ராஜாவுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட சில சமயங்கள்ல வந்து நமக்கு அதிகமான பொருளோ அந்தஸ்தோ ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையோ நமக்கு இருக்கும் பொழுது கடவுளை நம்ம தேடுறது இல்லை, அவரை நம்ம சார்ந்து நிக்கிறதும் கிடையாது. பாபிலோன் சொல்றவங்க எல்லாருமே அப்படிதான். பாபிலோன்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப செழிப்பாதான் இருக்கிறாங்க. பொன்னான தலையா தானே சொல்றப்படுது. அதனால ரொம்ப செழிப்பாதான் இருக்கிறாங்க. செழிப்பாக இருந்தாலும் கூட அவர்கள் எப்பொழுதுமே தேவனை சார்ந்திருக்காதபடிக்கு தங்கள் சுய பலத்தையும் சுய ஞானத்தையும் சுய வழிகளையும் அவர்கள் பின்பற்றுவர்களாகவே இருக்கிறாங்க. அப்ப மனுஷனுக்கு வந்து சில சமயங்கள்ல நம்ம தேவனை விட்டு விலகி இருக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, பாபிலோன் விட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுதுன்னு சொல்லி சொல்றோம். ஆனால் நம்ம யாரெல்லாம் நமக்குள்ள தேவனை முழுமையாக சார்ந்திருக்காம இருக்கிறோமோ அவ்வளவு பேருமே பாபிலோன் உள்ளதா இருக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளவு பேருமே நம்ம அந்த பாபேல் கோபுரத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு தான் அர்த்தம். ஆகையினால நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு அகந்தை
நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பேரழிவை உண்டாக்கும்ன்றதுதான் இன்னைக்கு பாடத்தினுடைய ஒரு முக்கியமான ஆவிக்குரிய ஒரு பாடம். இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பெரிய கட்டடத்தை, பெரிய நகரத்தை, ஏறக்குறைய 60 மைல் 60 சதுர மைல் பரப்புள்ள உள்ள அந்த பெரிய நகரத்தை அவ்வளவு சாமானியமா இடிக்கிறதுன்றது வந்து முடியாத ஒரு விஷயம். அப்ப வந்து அதை முடிக்க முடியாது, அதை இடிக்க முடியாதுன்ற தைரியத்துலதான் அவனும் இருந்தான். ஆனா அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய திட்டம் என்றைக்கு அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தியதோ, அந்த அகந்தையும் மனமேட்டுமையும் கொண்டவர்களாக அவர்கள் மாறினார்களோ, அசீரியாவை ஆண்டவர் தாழ்த்தியது போல பாபிலோனையும் தாழ்த்துகிறார். இது வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு ராஜ்யத்தையும் ஒரு உலக பேரரசையும் கிறிஸ்து வருகிற வரைக்கும் இப்படிதான் விழுந்து எழுந்துட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒருவேளை அந்த முடியாட்சின்றது நேபாத் நேச்சார போல நமக்குள்ள இல்லாம இருக்கலாம். ஆனால் அது குடியாட்சியா இருந்தாலும் ஜனநாயக ஆட்சியா இருந்தாலும் எல்லாவற்றுக்குமே ஒரு தீர்வு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ராஜாக்களை உயர்த்துகிறதா அவர் தான், தாழ்த்துகிறதா அவர் தான். ஆகையினால இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம் தங்களுக்குள்ள எல்லா பாதுகாப்பும் இருக்குது. 350 அடி உயரத்துள்ள ஒரு பெரிய கோட்டை சவரை வந்து யார் இடிச்சு கொண்டாடுறது? 87 அடி அகலம். சாதாரணமா இடிச்சிட முடியுமா? அதெல்லாம் வந்து தைரியத்துலதான் வேலை செய்யறான் பண்ணிட்டு. அப்படியே இடிச்சிட்டு வந்தா கூட என்கிட்ட 20 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்குது. பெரிய கட்டடக்கலை நிபுணர் அவர், பெரிய போர் வீரன். அதாவது வந்து யுத்த கலையை வந்து அதிகமா நன்றாக தெரிந்தவர். அந்த நேரத்துல எல்லா சாம்ராஜ்யங்களுக்கு மேலாக பாபிலோன் சாம்ராஜ்யத்தை போல ஒரு ராஜ்யம் எங்கேயுமே கிடையாது. ஆகையினால்தான் நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, பொன்னான தலை நீரேன்னு சொல்றாரு. அந்த பொன்னான தலை நீரேன்னு சொல்லும் போது அதுக்கு சமமான ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள, அதிக செல்வாக்குள்ள ஒரு ராஜ்யம் இன்னும் பூமியில வரவே இல்லை. அதுக்கு பிறகு பொன்னான சாம்ராஜ்யம் எங்கேயுமே இல்லை. நீங்க அமெரிக்காவா இருந்தா கூட சரி, அதுக்கு கீழே தான் உங்களுக்கு. ஆக அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சிருந்தவருக்கு அவருக்கு என்னன்னு சொன்னாக்க, அந்த பெரிய அதிசயமான கட்டடங்களையும் கட்டட கல்லைகளையும் உண்டாக்கி அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்போடு அவர் இருக்கும் பொழுது ஒன்னும் செய்ய முடியாது என்ற தைரியத்துல இருக்கிற சமயத்துல ஆண்டவர் வந்து மேதிய பெர்ஷியா ராஜ்யத்தை அனுப்புறாரு. இந்த மேதிய பெர்ஷியா ராஜ்யம் உள்ள வரும்பொழுது அவங்க என்ன செய்தார்கள் என்றால், இந்த பாபிலோனுடைய அந்த சுற்று சுவர் இருக்கிறீங்களா, அதுக்கு கீழே 150 பித்தளை கதவுகள் போட்ட வழிகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அது வழியா வந்து யூப்ரட்டிஸ் நதியுடைய தண்ணி உள்ள போகுதுன்றதே நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, இந்த மேதிய பெர்ஷியா ராஜா என்ன செய்தான்னு சொன்னாக்க, தன்னுடைய பெரிய படைய 3 பிரிவா பிரிச்சு விட்டான். 3 பிரிவா பிரிச்சுட்டு அந்த பெரிய படையை என்ன செய்தான்னா, ஒரு பிரிவு அந்த யூப்ரட்டிஸ் நதியுடைய தண்ணியை வந்து வேற பக்கம் திருப்பி விடணும் வெட்டி, இன்னொரு படை உள்ள போகணும், இன்னொரு படை வெளியில இருக்கணும். இப்படி 3ஆ பிரிச்சு அவன் அனுப்பும் போது அந்த யூப்ரட்டிஸ் நதி தண்ணியை வந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியம் வந்து, ஒரு சம்பவம் வந்து எதிர்பாராத சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது என்றால், அன்று ராத்திரியிலே ஒரு ராத்திரியிலே அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்களும் ராஜாக்களும் எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய ஒரு தெய்வத்துக்கு, அந்த விக்கிரகத்துக்கு வந்து ஒரு திருவிழா வைத்து, அந்த திருவிழாவுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க, நல்லா குடிச்சு வெறிச்சு போய் எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தைரியம் சொன்னாக்க, நம்ம பித்தளை கதவு இருக்குது, பெரிய கோட்டை சவர் இருக்குது, இன்னும் வந்து இதெல்லாம் தாண்டிதான் வரணும் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தைரியமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தைரியத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவர்கள் குடி வெறியில இருந்ததுனால வழக்கமாக அந்த பித்தளை கதவுகளை மூடக்கூடிய அந்த காவல்காரர்கள் அந்த பித்தளை கதவுகளை மூடாமல் விட்டு விட்டார். தண்ணியை வந்து யூப்ரட்டிஸ் தண்ணி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டதுனால அந்த 150 வழிகளும் திறந்து விடப்பட்டிருந்துச்சு. ஆண்டவர் வந்து இன்னொரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் பாபிலோனுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க, வாசல்களை திறந்து வைப்பேன், மேதிய பெர்ஷியா வரும்போது வாசல்களை திறந்து வைப்பேன் அப்படின்றாரு.
அப்ப அதே போல என்ன செய்தாங்கன்னாக்க அந்த 150 பித்தளை கதவு வாசல்கள் வழியாக அந்த மேதிய பெர்ஷியாவுடைய போர் வீரர்கள் உள்ளே நுழைந்து குடி வெறியில வந்து மயங்கி கிடந்த அத்தனை பேரையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. அந்த கோட்டை செவருன்னு சொல்றாங்க 350 அடி உயரம் 87 அடி அகலன்ட்டு, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 20 அடி தான் இருக்குது மீதி. அந்த அளவுக்கு அவங்க இடிச்சு அதை தரமட்டமாக்குனாங்க. எப்படி ஆக்கினாங்கன்றது நமக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளவு கடுமையான ஒரு பெரிய கோட்டை சவுறு. சரி, உள்ள வந்து அந்த மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் உள்ள வந்துருச்சு. மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் உள்ள வந்த பிறகு அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்றோம்னு சொன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு பெரிய தீங்கை கொடுத்துருந்துச்சு. அது கடவுளுடைய சித்தமாக இருக்கலாம், அதை அனுமதிச்சது அவருடைய சித்தமா இருக்கலாம். அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்காகவோ அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காகவோ அவர்களை சிக்ஷிக்கிறதுக்காகவோ ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். சரி, அப்படியே பண்ணாலும் கூட அதுக்காக ஆண்டவர் நிரந்தரமாக இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை விட்டுறல. அவர் என்ன செய்யறாரு, கரெக்டா அந்த 70வது வருடம் வரும்போது, 70 வருடம் முடியும் போது, அந்த கோரேஸ் மன்னனுடைய ஒரு முடிவுனால எல்லாருமே என்ன செய்யறாங்க, அங்க இருந்து விடுதலை ஆகி திரும்பவும் அவங்க எருசலேமுக்கு வர்றாங்க. இந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னால நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, அந்த மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் அந்த இடத்த பிடிச்சாச்சு, அவங்க வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இதை வந்து நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அந்த பொன்னான தலைக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய உலோகம், அதை நம்ம பாக்குறோம். அதே அந்த ஒரு சம்பவம் நடந்த பிறகு இந்த மக்கள் எல்லாம் போய் அவங்க வந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. அதாவது பாபிலோனை வந்து மேதிய பெர்ஷியா வந்து அடிச்சது இவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. இது வந்து தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு திட்டம், அவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு வழி. சரி, மேதிய பெர்ஷியா வந்துச்சு. மேதிய பெர்ஷியா வந்த பிறகு அதோட நம்ம நிறுத்திடல. இன்னும் இது நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்தை படிக்க போனாக்கா நம்ம என்ன செய்யணும்னா, இன்னும் அதிகமான விளக்கங்களை கொடுத்து நம்ம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம பாடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பாபிலோன் சாம்ராஜ்யம் மட்டும்தான். மீதி எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு ஒரு பகுதியா அந்த வருஷங்கள் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையினால மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் அது ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது கிரேக்க சாம்ராஜ்யம் அவங்களை மேற்கொள்ளுது. கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து மகா அலெக்சாண்டர் வந்து அவங்கள வெற்றி கொள்ளும் பொழுது அவன் என்ன செய்தான், அவன் அதுக்கு பிறகு தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய நாளை அவன் ஆட்சி முறையை ஆரம்பிச்சான். உலக பேரரசா அவன் வந்துட்டான். மகா அலெக்சாண்டர் பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒரு குறிப்புல அவன் வந்து அந்த தன்னுடைய யுத்தத்தை ஆரம்பிச்சு ஒரு நாடுகளா அவன் ஜெயிச்சுட்டு வரும் பொழுது, வர்றதுக்கு முன்னால அவன் தன்னுடைய பிராணங்களை படிக்கும் பொழுது அந்த பிராணங்களையும் அவனுக்கு கத்து கொடுத்த வந்து அந்த மத குருவம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா, உலக நாடுகளை எல்லாம் நீ ஜெயிச்சுட்டுன்னு சொன்னாக்க யூ வில் பிகேம் காட், நீ கடவுள் ஆயிடுவ அப்படின்றதுக்காக தான் அவங்க சொல்லி கொடுத்தது. அப்போ அலெக்சாண்டர் என்ன செய்யறான்னு சொன்னாக்க, அவன் வந்து ஒரு உலக பேரரசா வரணும்ன்றத அவன் எதிர்பார்க்கல, உலகத்துக்கெல்லாம் தான் கடவுளாக போறோன்றத அவன் எதிர்பார்த்தான். ஆக அதனால அவன் என்ன செய்யறான்னு சொன்னாக்க, எல்லா நாடுகளையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். எல்லா நாடுகளையும் ஜெயித்து சரியா 33 வயதுல எல்லா நாடுகளும் முடிஞ்சாச்சு, வேற நாடுகளே இல்லைன்ற தைரியத்துல அந்த அகந்தையில தான் அவன் என்ன செய்தான்னு சொன்னா, அந்த இது அதாவது ரொம்ப விலையேறப்பட்ட அந்த மதுவை என்ன செய்தானா அவன் குடிச்சான். அதை பற்றி குறிப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு 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 கப்பு வந்து குவார்ட்டர், அதாவது 1/4 லிட்டர், இந்த மாதிரி 6 கப் அவன் 6 குவார்ட்டர்ஸ் அவன் குடிக்கிறான். குடிச்சுட்டான்னு சொல்லி பாக்குறோம் நம்ம. இதுல ஒரே ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய ஒரு சின்ன பாடத்தை நம்ம ஆண்டவர் இதுல சொல்லி கொடுக்கிறாரு. என்னன்னு சொன்னா, மகா அலெக்சாண்டர் 33 வயசுல தன்னுடைய மனதை அடக்க முடியாதபடிக்கு அகந்தையினாலே அவன் விழுந்து போனான்னு சொல்லி பார்க்கணும். அவன் உலகத்துக்கு பூரா ஜெயித்து உலகத்துக்கு கடவுள் ஆகணும்னு நினைச்சா முடியல, ஆண்டவர் விடல, கடவுள் விடல. எனக்கு அவருடைய கரம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, யாரெல்லாம் அப்படி தங்களை அதிகமாக உயர்த்தி கொண்டு போறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யறாரு, அவரு தாழ்த்திக்கிட்டே கொண்டு போறாரு. இது அவருடைய கரங்கள்ல தான் இருக்குது. ஏன்னா ராஜாக்களை உயர்த்துகிறது அவரு, தாழ்த்துகிறது அவரு தான்.
எத்தனை சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவருடைய சித்தம் தான் அங்க நிறைவேறும். ஆகையினால நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, மகா அலெக்சாண்டர் விழுந்த ஒரு சம்பவம், அவன் வந்து மரித்து போன ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும் பொழுது, அதே 33 வயசுல எந்த அகந்தையும் இல்லாமல், எந்த மனமேட்டுமையும் இல்லாமல், பரலோகத்தினுடைய சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்து தான் அடிய வாங்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு உலகத்தை பூரா ஆளக்கூடிய ஒரு பேரரசனாக கிறிஸ்துவானவர் இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அலெக்சாண்டருக்கு 33 வயசு, அவருக்கு 33 வயசு தான். ஆக 2 பேருக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அவர் அகந்தையினால அழிந்தாரு, இவரு தேவனை உயர்த்தினதுனால அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டார். இதான் 2 பெரிய வித்தியாசம். அவர் உயிர் போயிடுச்சு, இவருக்கு உயிர் திரும்ப வந்துருச்சு. ஆக நித்திய ஜீவன் எங்க இருக்குது, நமக்கு சத்தியம் எங்க இருக்குது, நம்முடைய வழி எங்க இருக்குதுன்றத காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பாடங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுல நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்னு சொன்னா, இந்த பாடங்களை படிக்கும் பொழுது ஏசாயா புத்தகத்துல இருந்து நம்ம படிக்கக்கூடிய பாடம் அதாவது 2 விஷயத்தை அதுல விளங்க வைக்கிறார் நமக்கு. அதாவது அந்த நாள்ல இருந்த அஞ்ஞான பாபிலோன் மற்ற ராஜாக்கள் எல்லாம் எப்படி அகந்தையினால விழுந்தார்கள், அதற்கு பிறகு அது வந்து ஒரு அஞ்ஞான பாபிலோன். இப்போ இந்த நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாபிலோன் ஒண்ணு இருக்குது. நமக்கு தீர்க்க தரிசனத்துல நம்ம அட்வென்ட் சபையில படிக்கிறோம். அந்த ஆவிக்குரிய பாபிலோன் சொல்லக்கூடிய இந்த பாபிலோன் இன்னைக்கு எந்த நிலைமையில போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாக்க, அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை தன் காலின் கீழே போட்டு மிதித்து ஓய்வு நாள் சட்டத்தை மாற்றி அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது என்று நாம பார்க்கிறோம். அந்த பாவம் வானபரியந்தம் எட்டும் பொழுது அவருடைய அகந்தை மனமேட்டுமை அந்த பாபிலோன்ல இருந்தது போலவே இந்த பாபிலோன்லயே வந்துருது. அந்த பாபேல்ல இருந்தது போலவே இந்த பாபேலுக்கும் வருது. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டவர் சிக்ஷையை கொடுக்கிறாரே தவிர நிரந்தரமா அழிக்கிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அங்க வந்து சிக்ஷித்தாரு, அதோட விட்டுறல அவங்கள. ஆனா அவங்களை திருப்பி கொண்டு வந்து என்ன செய்தார், அவருடைய ராஜ்யத்துல ஒரு ஊர்ல சேர்த்துட்டாரு. ஆனால் அதே நேரத்துல அவர்களுக்கு விடுதலையை இன்னொருத்தர் மூலமா கட்டளையிட்டார். நம்ம இந்த பாடங்கள்ல படிக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னாக்க, அந்த நாட்கள்ல வந்து மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வந்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வந்து தோற்கடிச்சு அது ஜெயித்து கொண்டு போய் விட்டது மட்டும் இல்லாம அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை ஏற்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு நம்ம பார்க்க போனால் அதற்கு பிறகு அப்படிப்பட்ட பாபிலோனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியோ ஆபத்தோ யுத்தமோ வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படவே கிடையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல ஒரு பெரிய பாடத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு, உண்மையை நமக்கு விளக்கி காட்டினார். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நவீன பாபிலோன் இருக்கிறது இல்லையா, தேவனுடைய நாமத்துக்கு மேலாக தன்னை உயர்த்தின பாபிலோன், தேவனுக்கு பதிலாளி என்று சொல்லக்கூடிய பாபிலோன், தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அந்த பாபிலோன், தேவனுடைய ஆலயத்திலே தேவனை போல உட்கார்ந்து இருக்கிற அந்த பாபிலோன், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கடைசியில அவர்களை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் முடிவு செய்கிறார். அவர்களும் இதே போல அழிந்து போவார்கள். ஆக இந்த பூமியில வந்து எந்த ஒரு ராஜ்யமோ எந்த ஒரு பேரரசும் உலக பேரரசும் நிரந்தரமாக மனுஷ பேரரசுகள் எதுவுமே நிலைக்காது. அதனாலதான் கடைசியில வந்து கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து இடிச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அந்த பரலோகத்தினுடைய வல்லமையும் பரலோகத்தினுடைய ஒரு திட்டமும் பரலோகத்தினுடைய சித்தமும் அங்க நிறைவேறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அவர் தான் நித்திய ராஜாவாக நித்திய பேரரசனாக இந்த பூமியை ஆள போகிறவர். ஆகையினால நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னாக்க, இது மட்டுமல்ல, நம்ம அந்த ஏசாயா இன்னைக்குரிய பாடத்துல நம்ம கடைசி பகுதியில் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நட்சத்திரங்கள் போரிட்டது என்று சொல்ல அந்த வசனத்தை கொடுக்கிறாரு. இந்த நட்சத்திரங்கள் போரிட்டதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது கடைசி நாட்கள்ல இந்த பாபிலோனையும் அது கூட இருக்கக்கூடிய இன்னும் நம்ம அசுத்தமான 3 ஆவிகள் சொல்லி சொன்னோம் இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அர்மகெதோன் யுத்த நேரத்தில் அவங்க வரும்பொழுது அவர்களுக்கு விரோதமாக தேவ தூதர்கள் போரிடுவார்கள் சொல்லப்பட்டது. எப்படி மேதிய பெர்ஷியா வந்து அன்னைக்கு அந்த பாபிலோனை காப்பாத்தி அந்த பாபிலோன்ல இருந்து அவருடைய பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்தார்களோ, அதே போல தேவ தூதர்கள் நேரடியாக நமக்காக யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தை முடிச்சு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும்
அந்த ஒரு விடுதலையும் அவர் கட்டளையிட போகிறார். இதுதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாகி வெளியே வந்த பிறகு தெபோரான்றவ என்ன செய்யறான்னா பாட்டு பாடுறா. அதே பாட்டை போல நாம இந்த பாபிலோன்ல இருந்து வெளியே வந்த பிறகு நாம மோசையின் பாட்டை நம்ம பாட போறோம் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஆகையினால அந்த பாபிலோன்ல இருக்கிறவர்களுக்கும் இந்த பாபிலோன்ல இருக்கிறதுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு உண்மைகளையும் நமக்கு என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் இந்த இன்றைய பாடத்தின் மூலமாக நம்ம விளக்கி காட்டுகிறார். ஒரு காரியம் மட்டும் நமக்கு நிச்சயம், இன்னைக்கு நாம எத்தனையோ காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம். ஞாயிற்றுக்கிழமை சட்டம் வருது, அது இவங்க வராங்க, இந்த மாதிரி நடக்க போகுது, அப்படி மிருகத்தின் முத்திரை வரப்போகுது, இப்படி செய்வாங்க. இது எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் பயந்தாலும் சரி, நாம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய கரம், அவருடைய சித்தம் ஒண்ணு மட்டுமே நிறைவேறும். கடைசி நாட்கள்ல, அந்த நாட்கள்ல இப்ப நம்ம இதுல நம்ம பின்னால ஒரு குறிப்பு பார்க்கிறோம். அதாவது இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாது அப்படின்னு சொல்றவங்க நியாயமா நல்லதாதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது, அந்த நாட்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் நடக்காது அப்படின்னு நினைச்சவங்க இருந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லல. அதே போல இந்த நாட்கள்லயும் கடைசி நாட்கள்லயும் இருப்பாங்க. ஆனா அது முட்டாள்தனமான காரியம். நோவாவுடைய காலத்துல மழை வராதுன்னு அவங்க சொன்னாங்க நிறைய பேரு. வரும்னு சொல்லிட்டு நோவா சொன்னாரு, அதே போல முடியுது. இந்த யுத்தம் வராது, ஆனா வரும், வந்துச்சு. அதே போல பாபிலோன் சாம்ராஜ்யம் எப்படி அன்னைக்கு அழிஞ்சதோ அதே போல இந்த பாபிலோனும் அழிய போகுது. இந்த பாபிலோனை சேர்ந்தவர்களும் அழிய போறாங்க. இன்னைக்கு உலகத்துல நம்ம ஜீவிக்கிற நாம நம்முடைய பலத்தை சார்ந்து நின்று நம்முடைய சுய ஞானத்தையும் சுய வழிகளையும் பின்பற்றிக்கிட்டு இன்னும் இந்த பாபிலோனுடைய கோட்பாடுகளை நம்ம கிட்ட வச்சிருப்போமானாலும் நமக்கும் என்ன செய்ய அடி. ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அவர் என்ன செய்யறாருன்னா சிக்ஷை கொடுத்து அவர்களை திருப்பியும் கொண்டு வராரு. கடைசி வரைக்கும் அந்த சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்காம சிக்ஷை தன்னை தேவனுடைய வழிக்கு போகாம இருக்கிறவங்க தான் என்ன செய்யறாரு, விட்டுருக்காரு. ஆக கடைசி காலத்துல ஜீவிக்கிற நாம அந்த மீட்கப்பட்ட கூட்டத்தோட இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமாம். ஆமே. நல்ல ஒரு பாடத்தை மிகவும் தெளிவாக நாம் படித்திருக்கிறோம். பண்டைய மகா நகரமான பாபிலோன், உண்மையாகவே அந்த படங்களை போட்டு அந்த பாபிலோன் எப்படி இருந்திருக்கும், அதில் இருந்த முக்கிய அம்சங்கள் என்ன, அந்த பாபிலோனில் இருந்த பொழுது எப்படிப்பட்ட மனத்தாக்கத்தை அந்த அரசர்களுக்கு மேட்டிமையினாலே அகந்தையினாலே இருந்ததுனாலே ஆண்டவருடைய அங்கு ஒரு அழிவு அங்கு எப்படி அங்கு வந்தது ஆண்டவர் கொண்டு வந்தார். இதை படிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் இன்னும் பலப்படும்படியாக இந்த பாடங்கள் நமக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்க போகிறது. ஆகவே நன்றாக பாடத்தை எடுத்துக் கொடுத்த அன்பான ஐயா டேவிட் சம்பத்குமார் அவர்களுக்கு நம்முடைய உலகளாவிய ஓய்வுநாள் பள்ளிப்பாட குடும்பங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாக இன்னும் அநேக ரகசியங்கள் இந்த பாடங்கள்ல இருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்துல இந்த நாளுக்கான பாடத்தை, இந்த கேள்வி இருக்கிறது, அந்த கேள்வியை பார்த்துவிட்டு உங்களுக்கான அந்த பதில்களையும் உங்களுடைய கருத்துகளையும் இணைத்து சொல்லும்படி உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். ஏனென்றால் நேரம் இன்னைக்கு சரியாக நமக்கு ஒரு 10 நிமிடங்கள் இருக்கிறது. 15 நிமிடங்களுக்குள்ள நம்ம இந்த காரியங்களை முடிப்போம் என்று சொன்னால் நலமாக இருக்கும். ஏனென்றால் அநேக பிள்ளைகள் இப்போ இரவு நேரமாக இருக்கிறது. அநேக இந்தியா, இலங்கை, மலேசியா அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக சீக்கிரமாக முடிப்போம் என்று சொன்னால் அவர்களும் உறங்க சென்று மறுபடியும் அவர்கள் நாளைக்கு சீக்கிரமாய் வர ஆண்டவர் கிருபை செய்வாராக. நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய கேள்விக்கான பதில்கள் எல்லாம் ரத்தின சுருக்கமாக சொல்லும் பொழுது அநேகர் பேசுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. ஆகவே இன்றைக்கான கேள்வியை நான் திரையில போடுகிறேன், இதை பாருங்க. ஒரு செகண்ட், இது வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஓகே, இங்க இருக்கிறது. இந்த இன்றைக்கான கேள்வி இங்கே திரையில இருக்கிறது. ஓகே, என்னோடு சேர்ந்து இந்த கேள்வியும் வாசிங்க. உங்க மைக்கு நீங்க மியூட் பண்ணிக்கிங்க, அன்மியூட் பண்ணுவானா மியூட்ல வைத்து என்னோடு நீங்கள் சேர்ந்து வாசிங்க. பாபிலோன் தன் மகிமையின் உச்சத்தில் இருந்த பொழுது அங்கு வாழ்ந்த ஒருவர் ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19 22 வரை வாசிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு கற்பனை செய்வதை உங்களுக்கு கேட்கிறாங்க. ஒரு கற்பனை செய்து பாருங்க. பாபிலோன் தன்னுடைய மகிமையின் உச்சத்தில் இருந்த பொழுது அங்கு வாழ்ந்த ஒருவர் ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19 22 வரை இருக்கிற
வசனங்களை வாசிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. முட்டாள்தனமான வார்த்தைகள் என்று நினைத்திருப்பார் அல்லவா? இப்போதைக்கு நம்முடைய பார்வைக்கு எந்தெந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்க வாய்ப்பே இல்லாதது போல தோன்றுகின்றன, அவ்வாறு நினைப்பது ஏன் முட்டாள்தனமானது என்று கேட்டிருக்கிறார்கள். ஏனால் ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19 22 வரை இருக்கிற வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் எப்படி அந்த பாபிலோனுக்கு அழிவு வருகிறது, அந்த அழிவு நிமித்தமாக அந்த பாபிலோன் மாநகரம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக அங்கு உரைக்கப்படுகிறது. ஆனால் அப்பொழுது வாழ்ந்த ஒரு நபர் அங்க இருந்தார் என்று சொன்னால் அதை நம்பியிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் காலம் வந்த பொழுது அது அனைத்தும் நிறைவேறியது. ஆகவே அதே போல இந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்ம வாசிக்கும் பொழுது யாருக்காவது எண்ணங்கள் தோன்றலாம், அது நிறைவேற வாய்ப்பே இல்லை, நடக்க வாய்ப்பே இல்லை என்று எண்ணுகிற அளவுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா? அப்படி எண்ணுவது ஏன் முட்டாள்தனமாக இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கான பதிலை நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒருவருக்கொருவர் இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். இந்த நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள் அல்லது தம்ஸ் அப் பட்டன் இருக்கிறது, ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்முடைய கருத்துக்களை ரத்தன சுருக்கமாக சொல்லும் பொழுது ஆண்டுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த நிகழ்ச்சி யூடியூபின் வாயிலாக, பேஸ்புக்கின் வாயிலாக ஆடியோவாக பார்க்கிறவர்கள் அங்க இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் அவற்றை பதிவிடுங்க. அதை பார்த்து இங்க நாங்க கொண்டு வருகிறோம். இந்த நேரம் கொடுக்கப்படுகிறது. யார் முதலாவது வரப்போகிறது? அண்ணன் ரவி அண்ணன் முதலாவது வரீங்க, அட்மிட் பண்ணிக்கீங்க. ஐயா சம்பத்குமார் ஐயா நல்ல அற்புதமா நிறைய விளக்கங்களை நமக்கு ரொம்ப தெளிவா எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பர்வதங்களின் ராஜாவின் விழுகை, இது வந்துட்டு ஒரு பாபிலோனு மட்டும் இல்லாம நிறைய ராஜாக்கள் வந்துட்டு நம்ம பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல ராஜ்யங்கள் அமைக்கிறாங்க. ஆனா காலாப்போக்குல என்ன ஆகுது, தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்யும் போது அவருடைய ராஜ்யங்கள் வந்து விழுந்து போயிடுது. சாலமன் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எசேக்கியா அந்த மாதிரி ராஜாக்கள்லாம் வந்துட்டு விழுந்து போகிற சூழ்நிலை இருக்குது. அத நடைமுறைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே பாபிலோனுக்கு போறதுக்கு ஏன் அவ்வளவு பாபிலோனுக்கு போறோம்? நம்மளே வந்து சில நேரங்களில் பாபிலோனா தான் இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றிக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு நல்லா போறோம், கோயிலுக்கு போறோம் வரோம். நாளடைவில் என்ன பண்றோம்? தேவனையே மறந்து பாபிலோனா ஆயிடுறோம். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, பாபிலோன் என்பது தேவனையும் அவரது பிள்ளைகளும் எதிர்க்கின்ற ஒரு அரசியல் மத அமைப்பையும் குறிப்பிடுது. இப்ப பாபிலோன் என்பது யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செயல் செய்யறாங்களோ, யாருக்கு தேவனுக்கு விரோதமாக எண்ணங்களை வந்துட்டு வச்சுக்கிட்டு செய்யறாங்களோ எல்லாம் பாபிலோன் மக்கள் தான். சிலை வணக்கத்துக்கு உரிய மக்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா தேவனை விசுவாசி அது மட்டும் எருசலேம்ல பாபிலோன் மட்டும் எருசலேம் யாரும் வந்து ஆரம்பத்துல ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. எருசலேம் மக்கள் மீதும் சுற்றி இருக்கிற நாடுகள் மேலும் வரப்போகிய ஒரு நியாய தீர்ப்பதை சொல்றாரு அவரு. அது மட்டும் இல்லாம சில நாடுகள் ஆரம்பித்து சில நாடுகளுக்கு எதிராக ஏசாயா இது வந்து ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். உலகில் அனைத்து மக்களும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்றும், தேவனை அவர் தெய்வீக ரட்சிப்பின் திட்டத்தை எதிர்ப்பவர்கள், ஆண்டுடைய ரட்சிப்பின் திட்டத்தை எதிர்ப்பவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள் என்றும், அவரை விசுவாசிப்பவர்கள் இறுதியில் வெற்றி அடைவார்கள் என்றும் இது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சோதோம் குமாரை போல பாபிலோனும் அழிக்கப்படும் என ஏசாயா வந்து ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. மனித சரித்திரத்தின் ஆரம்பத்திலே பாபிலோன் வந்து ஒரு அஞ்சான கலாச்சாரத்திலும் தேவனை அவரது வழிகளில் எதிர்ப்பவர்கள் மையமாக அமைந்திருந்தது. ஆனால் வஞ்சக புகழ்ச்சியாக எருசலேமை தண்டிக்க தேவனால் அது உபயோகிக்கப்பட்ட அவர்களை வந்து ஒரு அடிமையாக சொல்றாங்க. பாபிலோன் விழுகை குறித்து தீர்க்க தரிசனம் நல்ல அருமையா சொன்னாங்க. பல நினைவுகளை வழியாக தோன்றுது. முதலாவது அந்த கிறிஸ்துக்கு முன்பு 689 அசிரியர்கள் படையெடுப்பு சனகரிகம் வென்றது. அதன் பின்ன வந்து நெபுகாத்நேசரை பத்தி சொன்னாங்க. மறுபடியும் வல்லமை பெற்றது. ஆனால் கிபி 533 அந்த மேர்சியா ராஜாவாகிய கோரஸினால் அது பிடிக்கப்பட்டன. அதுக்கப்புறமும் 518 மீண்டும் முற்றுகையிடப்பட்டு அங்குழிலும் அது அழிந்து போனதா சொல்றாங்க. இப்போ இதேதான் வந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. நம்முடைய 7 கலசங்களையும் அந்த 7 தூதர்களில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர் அண்டையில் உட்கார்ந்து இருக்க மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனம் ஆகிய மதுவால் பூமியில் குடிகளும் எரித்து கொண்டு, இதையும் வந்துட்டு பாபிலோனை பத்தி தான் வந்துட்டு சொல்லப்படுகிற வசனமா இருக்கு. அது வந்து ஒரு மகா வேசியாகவும்
தேவனுக்கு விரோதமாக ஒரு மதத்தை புரட்டுகிற ஒரு பொய் போதகர்களையும் கிறிஸ்துவர்களையும் பயங்கரமாக நடத்துகிற வேசித்தனத்தை வந்துட்டு இது அடையாளமாக இந்த பாபிலோன் வந்து நமக்கு ரொம்ப, அதாவது ஆண்டு 2வது வருகையின் போது இந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு அழிக்கக்கூடிய பாபிலோனுடைய எண்ணங்களை கொண்டிருக்கிற மக்களாக இருப்பாங்கன்னு நம்முடைய வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. நான் கேள்விக்கு வந்து அப்புறமா வரேன், டைம் கிடைச்சுன்னா. ஆமே. சரி, ஓகே. அடுத்ததாக நம்ம இமானுவேல் ஆத்தூர் ஐயா கை தூக்கி இருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணிக்கிங்க. தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம். இந்த பாடத்துல நம்மளுக்கு முக்கியமானது ஏசாயா வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது பாபிலோன்னு ஒரு ராஜ்யம் இல்லை அதுக்கு. ஆனா அது எப்படி வரும், எப்படி மகிமையா இருக்கும், எப்படி தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கும், எப்படி அவங்க அங்க இருந்து திரும்பி வருவாங்கன்னு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அடுத்தது பாபிலோன் ராஜ்யம் அழியும் போது தானியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நேபுகாத்நேச்சாருக்கு எப்படி ஆண்டவர் வந்து அவனை மனுஷன்ல இருந்து கீழே தள்ளி எல்லாம் செஞ்சோம், நீ பெல்ஷாத்சார் இதை எல்லாத்தையும் உனக்கு தெரிஞ்சிருந்தோம், நீ என்ன செய்யற, அகம்பாவமா தேவனுடைய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல இருந்த பாத்திரத்துல எடுத்துட்டு வந்து நீ வந்து உன்னோட ஒயினை ஊற்றி குடிக்கிற. அது தேவனுடைய நேரா ரிபல் பண்ண மாதிரி. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த உலகத்துல தேவனுக்குரிய ஓய்வு நாளை எடுத்துட்டு வந்து எங்கேயோ தள்ளி போட்டுட்டு அஞ்ஞானிகளுடைய அதாவது அந்நிய பாபிலோன் தேசம் கும்பிட்ட மாதிரி சூரியனை வச்சு அதை ஞாயிற்றுக்கிழமைய பெருசா தூக்கி வச்சுட்டு ஓய்வு நாளை வந்து தள்ளி போட்டுட்டாங்க ஜனங்கள் தைரியமா. கிறிஸ்தவ உலகமும் சரி, அதே மாதிரி மற்ற கவர்மெண்ட்டும் சரி இன்னைக்கு எல்லாம் தள்ளிட்டு ஞாயிற்றுக்கிழமையை தான் சொல்லிட்டு இருக்குது. ஆனா ஒரு காலத்துல அமெரிக்கா பெருசா இருக்கும், அங்க வந்து ரிலிஜியஸ் லிபர்ட்டி போகணும் போது யாரும் நம்பல, இதெல்லாம் சும்மா சொல்றீங்க, இதெல்லாம் நடக்காதுன்னு. ஆனா இப்போதைக்கு அது நடந்துகிட்டு வருது நம்ம கண்ணு முன்னால. அதுதான் இப்ப வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணோம். ஒரு காலத்துல அவங்க ரிலிஜியஸ் லிபர்ட்டிக்காக போனாங்க, ரிலிஜியஸ் லிபர்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ரிலிஜியஸ் லிபர்ட்டி போகிற காலத்துல நம்ம இருக்கிறோம். அதை யாருமே நம்பல அது சொல்லும் போது. ஆனா இப்போ அது நம்ம கண்ணு முன்னால நடக்குது. பாபிலோன் ராஜ்யம் மாதிரி நம்ம அகந்தை உள்ளவர்களா இல்லாம எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. சரிங்கம்மா, ஓகே, உங்களோட கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக அம்மா ஜெயா அம்மா கை தூக்கிருக்கீங்க, நீங்க சொல்லுங்கம்மா. ஹலோ, சத்தம் கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. நம்ம இன்னைக்கு படிச்ச பாடம் வந்து பாபிலோன் மாநகரத்தை பற்றி படிக்கிறோம். அந்த பாபிலோன் வந்து மிக உச்சக்கட்டத்துல இருந்தபோது மேட்டிமையினால விழுந்ததுன்னு பாக்குறோம். அந்த எவ்வளவு அந்த பாபிலோன் நகரத்துக்கு காவல் எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருந்தாங்களோ அது வந்து அவங்க அதைத்தான் நம்பினாங்க, ஜனங்களும் ராஜாவும். அதனால அவங்க குடிக்கிறதையோ அவங்க வெறி கொள்றதையோ நினைக்கவே இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரத்தை தீட்டுப்படுத்துறோம்னு நினைக்கவே இல்லை. ஒரு அகம்பாவம், ஒரு அகந்தை இருந்தது. கர்த்தர் சொல்றாரு இந்த சங்கீதத்துல, கர்த்தர் நகரத்தை காவாராக காவல்காரனுடைய பிரயாசம் விருதான்னு பாக்குறோம். அதனால கர்த்தர் அந்த இடத்துல அவன் நினைச்சிருந்தான்னா என்ன செய்திருக்கலாம், அவன் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா அவன் வந்து மீறி துணிகரமான பாவத்தை செய்ததுனால அந்த பாபிலோன் ராஜ்யமே விழுந்ததுன்னு பாக்குறோம். முத்துதலையும் பாக்குறோம், பாபிலோன் மாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாக உக்கரமானவதை சகல ஜாதிக்கும் குடிக்க கொடுத்தாளே என்று பார்க்கிறோம். அதனால இந்த மதுவானது எல்லாத்தையும் இழந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர் தான், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறதும் அவர் தான், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கறது அவர் தான். அதனால அவருடைய ராஜ்யம் தான் நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் தலைமுறைக்கும் நிற்கும்னு பாக்குறோம். அதனால நாம் எவ்வளவோ திட நம்பிக்கை நம்ம மேல வைக்காதபடி, மனுஷர் மேல வைக்காதபடி தேவன் மேல நம்பிக்கையை கண்டிப்பா வச்சோம்னா நமக்கு எப்பொழுதும் காவல் ஒன்று பாக்குறோம். அபிகாயில் நாபால பாக்குறோம். அந்த நாபால் வந்து அந்த தாவீது கேட்ட போது அகந்தையாக பதில் சொல்றதை பாக்குறோம். அதனால அழிக்கப்படக்கூடிய ஒரு தருணம் வந்தது. ஆனாலும் அபிகாயில் வந்து மிகவும் ஜாக்கிரதையாக கடவுளை பின்பற்றி தாவீதை பற்றி அறிந்து என்ன செய்றா, தன் ஜனங்களையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ளத்தக்கதாக விரைந்து செயல்படுகிறத பாக்குறோம். அதனால நம்முடைய காரியத்திலும் நாம் வழிவிலை போகாதபடி காக்கணும்னா ஞானம் நமக்கு வேணும், தேவனுடைய பலன் வேணும், ஆவியாண்ட வல்லமை வேணும். அதனால நாம்
எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா தேவனை சார்ந்திருப்போமானால் நாம் வீழ்ந்து விடாதபடி தேவன் காப்பார். இப்படிப்பட்ட தருணத்தை கொடுத்த உங்களுக்கு நன்றி. நாம் மிகவும் ஜெபத்தோடு ஊக்கமாக தரித்து நிற்க வேண்டுமானால் நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலைபெற மாட்டீர்கள் என்று வசனம் இருக்கு. அதனால விசுவாசம் முதல்ல பலன் தரும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவாராக. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கு. கருத்துக்களை ஆஸ்வதிப்போம். அடுத்ததாக கமலா தியாகராஜன் அம்மா கை தூக்கிருக்கீங்க. கமலா தியாகராஜன் அம்மா, நீங்க பேசுங்க. ஆமாங்க பாஸ்டர், சூத்திரம். பாஸ்டர், எனக்கு இந்த பாபிலோன் மகாநகரம் அழிவதற்கு காரணமா இருக்கும்போது அவருடைய மேட்டிமை, அவருடைய ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தேவன் சொன்னபடியே அது அழிவுக்கு வழி வகுத்தது. இத சொல்லும் போது எனக்கு டைட்டானிக் கப்பல் தான் ஞாபகம் வந்தது. அது எவ்வளவோ கோடி கணக்குல கட்டி அவன் என்ன செஞ்சான், இதை யாராலும் அழிக்க முடியாது, இதை ஒன்னும் செய்ய முடியாது, இது காலகாலத்துக்கு நிலை நிற்கும்னு அவன் நினைச்சான். ஆனா எவ்வளவோ எதிர்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு அனுமதிச்சு கூட அவன் அதை சட்டம் பண்ணல. அதை ஏனோ தானோன்னு அப்படியே ஒரு அகந்தியா விட்டுட்டாங்க. அது போய் ஒரு பனி மலையில மோதுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாம இருந்தது. அந்த மாதிரிதான் இவன் குடித்து வெறித்து எல்லாத்தையும் அசட்டை பண்ணி அந்த வெண்கல கதவு எப்படிப்பட்ட அதையே திறந்து போட்டுட்டு விருப்பம் போல இவங்க வாழ்ந்தாங்க. கடைசியில எப்படி அழி பாருங்க. ஆனா மனிதனுக்கு எப்படி தோணும்னா, இது அழிக்கவே முடியாது, யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது, கடவுளே நினைச்சாலும் கூட அழிக்க முடியாதுன்னு டைட்டானிக்க சொன்னா, ஆனா ஒரே வார்த்தையில எப்படி ஆச்சு பாருங்க. இதுதான் தேவனால முடியாத காரியம் ஒன்று இல்லை. அவர் சொல்றபடி அவர் சித்தம் எதுவோ அது நிச்சயம் நடந்தேறும். இதுதான் என்னுடைய நினைவுல வந்தது பாஸ்டர். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்களுடைய நல்ல ஒரு கருத்துக்கு கருத்துடைய ஆஸ்வதிப்பார். அடுத்ததாக ஐயா ஜெயபாலன் ஐயா, அடுத்தது டீனா சகோதரி, ரஞ்சிதம் சிஸ்டர், அடுத்தது பாஸ்டர் அந்தோனிதாஸ் ஐயா இருக்கிறீங்க, அடுத்தது ஞானசீகாமணி அம்மா. நிறைய கைகள் இருக்கிறது. ரத்ன சுருக்கமா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க தயவாய். ஓகே, அடுத்தது ஐயா ஜெயபாலன் ஐயா சொல்லுங்க, மைக் எடுத்து விடுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா பாடத்துல ஒண்ணு கூட கம்மி இல்லாத எல்லாத்தையுமே சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருக்கு. ஆனால் இவருக்கு போதுமான ஞானத்தையும் அறிவையும் தந்த கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் சொன்னார். அதுக்காக ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவரு அவர் குடும்பத்தையும் நன்றி செலுத்துகிறார். ஆமேன். சரிங்க, ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கு. அடுத்தது சகோதரி டீனா, நீங்க அட்மிட் பண்ணிக்கிங்க. எங்கிருந்து வந்திருக்கீங்க முதல்ல சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இல்ல இது என்னோட டாட்டரோட பேரு. ஓகே, நான் ரவியோட வைஃப். ஓகேக்கா, ஓகே சொல்லுங்கக்கா. இல்ல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பிரதர் டேவிட் சம்பத்குமார் எடுத்த லெசன் ஸ்டடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். எப்படின்னா என் ஹஸ்பண்ட் வெளியே கடைக்கு போயிருந்தாங்க கம்ப்யூட்டர் வாங்குறதுக்காக. அவங்க சொன்னாங்க எல்லாமே லாக்டவுனு, எல்லா இடமும் அடைச்சிருக்குன்றப்போ நான் ரொம்ப வருத்தத்தோட இருந்துட்டு, சரி பிரதர் ஜெயசீலனோட அந்த இதுக்கு லெசன் ஸ்டடிக்கு போவோம், நல்ல ஒரு கடவுள் நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுப்பாருன்னு ஆன் பண்ணேன். ஆன் பண்ணப்போ பிரதர் டேவிட் சம்பத்குமார் சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு. அதனால நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அவர் ரொம்ப நல்லா செஞ்சார். தேங்க்ஸ். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓகே, அடுத்ததாக சகோதரி அம்மா ரஞ்சிதம்மா, நீங்க சொல்லுங்க. அடுத்தது அந்தோனிதாஸ் ஐயா, ரவி அண்ணன், ஞானசீகமணி அம்மா இருக்கீங்க. அடுத்தது நீங்க. சம்பத்குமார் என்னுடைய கிளாஸ்மேட்டுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி எவ்வளவு அறிவு இருக்குது, எவ்வளவு நல்லா படிச்சிருக்காங்கிறது பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க சொன்னப்ப கூட அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த டைட்டானிக் இத பத்தி தான் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்னன்னா, 127வது சங்கீதத்துல கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுபவன் பாடு விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காப்பவனின் பாடு விருதா. அப்ப ஆண்டவருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. நம்ம எவ்வளவுதான் நம்ம சொந்தமா எது செய்ய போனா அது கீழே தான் விழுவோம். அதனால ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. அதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அடுத்து பாஸ்டர் அந்தோனிதாஸ் ஐயா, நீங்க சொல்லுங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொன்னது நான் ஐயாவுக்கு சொல்றேன், டேவிட் சம்பத்குமார் ஐயாவுக்கு. நான் அது சொல்லுவாங்களா அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன். அதை கரெக்டா சொல்லிட்டாரு அந்த நேரத்துல. அதாவது பாபிலோன் நகரத்தை சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும், நம்ம லக்ஸூரியஸா வந்ததையே கடவுளை மறந்துடுறோம். இப்போ நம்ம படிச்சுக்கிற பாடத்தை அவங்க நச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த எப்படி அவனுக்கு மேட்டிமே உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அவன் லக்ஸூரியஸ் லைஃப். இப்போ ஒரு சின்ன ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா சொன்னாங்க இல்லையா டைட்டானிக், அந்த டைட்டானிக்கு பேர் என்ன? அன்பிரேக்கபிள். அன்பிரேக்கபிள். ஆனா அது என்னாச்சு? பிரேக் ஆயிடுச்சு. அந்த டைட்டானிக்கோட அர்த்தம் என்னன்னா அன்பிரேக்கபிள். அவன் சொன்னான் இது உடையவே உடையாதுன்னு, ஆனா உடைஞ்சு போச்சு. அம்மா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க அவங்க கருத்து. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஷாஜகான் மும்தாஜ்க்கு தாஜ்மஹால் கட்டினாரோ அந்த மாதிரி நேபுகாத்நேச்சர் தன்னுடைய மனைவி பேரு அமிதி, அவங்க மனைவி பேரு அமிதி. அவங்க மேதியா தேசத்துல இருந்து வந்தவங்க. அவங்க கார்டன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தொங்கும் தோட்டத்தை அந்த அவ்வளோ காசு செலவு பண்ணி செவரு கட்டினது மாத்திரம் இல்ல, ஹேங்கிங் கார்டன் சொல்றோம் இல்லையா, உலகத்தினுடைய அதிசயங்கள்ல ஒண்ணு. அதை அவ்வளோ செலவு பண்ணி கட்டினா தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கா, ஜனங்களுக்கு ஒண்ணு செய்யணும், மக்களுக்கு ஒண்ணு செய்யணும், உதவி செய்யணும். அப்படி இல்லாம அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம கத்துக்கிற பாடம் வீணா செலவு பண்றதோட மாத்திரம் இல்ல, வீணா நேரத்தையும் செலவு பண்றோம், காசு செலவு பண்றோம், நேரத்தையும் செலவு பண்றோம். அது கடவுளுக்கு செலவு பண்ணா எவ்வளோ ஊழியம் இன்னும் மேன்மைப்படணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம படிச்சு. ஏன்னா நிறைய வீணான நேரத்தையும் வீணான காசுகளையும் வீணா பேசியும் நம்ம நேரத்தை செலவழிக்காம அவங்கள்ட்டேருந்து நம்ம படிச்சுக்கிற பாடம். அது பாபிலோன் சிட்டியா இருந்தாங்கன்னா, அது எந்த சிட்டியா இருந்தா மகாநகரமே உளுந்து போச்சு. நம்மெல்லாம் எந்த மூலை? அப்படிப்பட்ட பாடங்களை நம்ம படிச்சுக்கணுங்கிறதுக்கு தான் ஐயா ரொம்ப அருமையா சொன்னீங்க. சூப்பர். கடவுள் ஆசீர்வதிப்பார் அவங்க. ஓகே, அடுத்ததாக ஞானசிகாமணியம்மா நீங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். இந்த பாடத்தை மிஸ்டர் சம்பத்குமார் சூப்பரா நடத்தினாரு. சம்பத், நீ ரொம்ப அருமையா நடத்தினீங்கப்பா, ரொம்ப நன்றி. மகா அலெக்சாண்டரை பத்தி சொன்னாரு, பாபிலோன் பத்தி சொன்னாரு, எல்லாம் ரொம்ப அருமையா பாடம் நடத்தினார். ஒரு நிறைய படங்கள்லாம் காமிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது அவர் பாடம் நடத்தும் போது கேட்கறதுக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சத்தியம் எங்கேயோ அங்கே நித்தியம் இருக்குன்னு சொல்லி. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, சத்தியமான வார்த்தை. வேத வசனம் சத்தியம். ஏன்னா வேத வசனம் சொல்லப்படுகிறது இந்த 13ஆம் அதிகார ஏசாயாவுல, கர்த்தர் வருகிறார். கர்த்தர் எதற்காக வருகிறார்? நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. இந்த பாபிலோன் நகரம் அழிந்தது, அது தகர்க்கப்பட்டதுக்கான காரணம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை. இப்ப நமக்கு நம்முடைய காலத்துல அதே மாதிரி தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த விழுகியான அந்த மாறுபாடான போதத்திலிருந்து நமக்கு விடுதலை கெடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த வசனங்களை சொல்றார். சத்தியம் எங்கேயோ அதே நித்தியம். அது ரொம்ப சந்தோஷம். அருமையான வார்த்தைகள் சொன்னீங்க. ஆண்டோட சித்தம் இல்லாம ஒரு அணு அசையாது என்பதற்கு இந்த பாடம் ரொம்ப அருமையான பாடம். ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஓகேம்மா, அடுத்ததாக அண்ணன் ரவி அண்ணன் சொல்ல வர்றீங்க, சொல்லுங்கண்ணே. தியாகராஜ் அம்மா, ஒரு எல்லாரும் நம்ம அதான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த டைட்டானிக் கப்பல், இந்த டைட்டானிக் கப்பல் கட்டும் போது அது யாராலும் இடிக்க முடியாத ஒண்ணும், எதுல போதனாலும் அது உடையாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி பேசினாங்க. எனக்கு அப்போ ஒரு நினைவு நம்ம வேதத்துல இந்த பாபேல் கோபுரம், அந்த பாபேல் கோபுரத்தை பேரை வச்சுதான் பாபிலோன்னு வந்தது. ஏன்னா அந்த பாபேல் கோபுரம் நம்ம என்னத்தான் வெள்ளம் வந்தாலும் ரொம்ப உயரத்துல நம்ம போயிடலாம், வானத்தையே தொடர மாதிரி ஒரு கோபுரத்தை நம்ம கட்டி பாதுகாப்பா இருக்கலான்ட்டு போனாங்க. ஆனா என்ன நடந்தது? ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சு போட்டாரு. அது போல நம்ம அந்தோனி தாசன் நல்லா சொன்ன, நம்ம என்னதான் நம்ம பிரயாசப்பட்டு என்னதான் நம்ம கோபுரம் மாடியில விழுந்தாலும் அது தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு இல்லைன்னா நம்ம எல்லாமே ஒரு நாள் அடிக்கதான் படுவோம். ஆமென். ஆமென். நல்ல ஒரு கருத்துகளோடு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். வேற யாராவது நீ கையை தூக்கி இருக்கலாம், நான் பார்க்காம இருந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நேரம் கொடுக்கப்படுகிறது. அம்மா, ஓகே அம்மா, மிஸ்ஸஸ் மூர்த்தி அம்மா, நீ கை தூக்கி இருக்கீங்க, சொல்லுங்க. நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க. அது
நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய காரியங்களில் நாம் மேன்மை பாராட்டலாம். அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது, சிலுவையை குறித்து பவுலர் என்ன சொல்கிறார், சிலுவையை குறித்து இல்லாமல் வேறெந்தை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்லி. அதனால மேட்டிமை ஆண்டவருக்கு பிரியல்லாத ஒரு காரியம். வேதம் என்ன சொல்கிறது, அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களையோ நோக்கி பார்க்கிறார். அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று சொல்லப்படுகிறது. அதனால நம்ம மேட்டுமையான காரியம், நான் என்று சொல்லுகிற நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று. இப்போ இந்த ராஜா என்ன சொல்றாரு, நான் என் மகிமை பிரதாபத்துக்கு நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று அந்த பெருமையெல்லாம் அவருக்கு செலுத்துறார். இப்ப ஆண்டவர் தான் எல்லா காரியம் செய்கிறார் என்பதை உணராதபடிக்கு அவர் தான் எல்லாம் செய்கிறதாக அவர் சொல்லும் போதுதான் ஆண்டவருக்கு அந்த மேட்டிமையான இருதயத்தை ஆண்டவர் அவரிடத்திலிருந்து அகற்றி விடும்படியாக அவரை தாழ்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்ம வேதம் என்ன சொல்கிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவர் தேவன் ஒருவர் உண்டென்று, அவர் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்தே நாம் என்ன செய்யணும், மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் அந்த அந்த நாட்களிலும் ராஜாக்கள் நாட்களிலும் அகந்தையா இருந்தவர்கள் ஆகாமியத்து நிமித்தமே அவர்கள் என்ன செய்கிறார், அந்த சிலர் நினைப்பாங்க எதுக்கு ஆண்டவர் எப்படி, ஆண்டவர் நல்லவர் தானே, ஏன் அந்த அவ்வளவு ஜனங்களை அவர் அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை என்கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. அப்ப சொன்னேன், அவருடைய ஆகாமியத்து நிமித்தம் தான் அவர்களை துரத்து விடுகிறார். மேட்டிமையான இருந்தே ஆண்டவருக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆண்டவர் அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட்டு நான் ஒன்றுமல்ல ஆண்டவரை நீரே எல்லாம் செய்கிறவர் என்று நாம் ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அதே போல இந்த இதுல கூட வசனம், என் ஜனங்கள், என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே நான் ஒன்றுமல்ல நீர் தான் எல்லாம் செய்கிறவர் என்று நம்ம உணரும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கூட கேட்கிறார். ஆகவே நல்ல அருமையான பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க பிரதர். ஆனால் இந்த கருத்துக்கள் நிறைய பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ள நோக்கி. இந்த ராஜா தன்னை எவ்வளவு உயர்த்தி சொல்ல நான் என்று, அதான் அந்த பவுலார் சொல்றாரு, கிறிஸ்துவனுடனே சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று தன்னை தாழ்த்தி செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் கர்த்தர் முன்பாக நாம் ஒன்றுமல்ல, நாம் குப்பையும் தூசியுமாக களிமண் போல இருக்கிறோம். ஆகவே அவரிடத்தில் நாம் முற்றுமாக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன். நல்ல ஒரு கருத்துகளோடு இந்த நிகழ்ச்சியை நாம் முடிவு கொண்டு வருகிறோம். நல்ல ஒரு பாடத்தை நாம் படித்திருக்கிறோம். இந்த பண்டைய மகா பாபிலோனின் மூலமாக அகந்தை என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அந்த அகந்தை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்பதை சற்று சோதித்து பார்க்கும்படி இந்த பாடங்கள் மிகவும் அருமையாக அமைந்தது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:18, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் அழிவது அல்லது விழுவது அவசியம், மிகவும் சீக்கிரமா நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம நினைக்கலாம், என்கிட்ட எல்லாம் இருக்கிறது, எது வேணாலும் நான் சாதிக்க முடியும், என்னை யாரையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி அநேக காரியங்களை நமக்கு நாமே ஒருவேளை நம்ம சொல்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது மிகவும் விரோதமாக இருக்கிறது. சாத்தானுடைய குணநலங்களில மிகப்பெரிய குணநலம் மனமேட்டிமை, பெருமை, அகந்தை. இந்த காரியங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடங்களை படிக்கும்படி ஆண்டவர் நம்மை தூண்டுகிறார். ஆகவே இந்த பாடங்களை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அகந்தை, பெருமை, மனமேட்டிமை இல்லாமல் இருந்து தாழ்மையோடு கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மை இன்னும் அதிகமாக கிரியை செய்ய நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் தருவாயில் வந்துவிட்டோம். இப்பொழுது நாம் நமக்கு மிக முக்கியமான 2 அறிவிப்புகள் இருக்கிறது. அந்த 2 அறிவிப்புகளுக்கு பிறகு நமக்கு இந்த முடிவு ஜெபத்தை எடுத்துக் கொடுப்பதற்காக பிரான்ஸ் நாட்டிலிருந்து அன்பான அக்கா கெட்சி அக்கா நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு முடிவு ஜெபத்தை எடுத்துக் கொடுப்பார்கள். அவர்கள் எடுத்துக் கொடுப்பதற்கு முன்பதாக நமக்கு மிக முக்கியமான 2 விண்ணப்ப அறிவிப்புன்னு சொன்னா, முதலாவது அறிவிப்பை நேற்று நான் சொன்னேன். ஒரு அறிவிப்பு என்ன சொன்னா, ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற ஒரு அறிவிப்பு, இந்த நிகழ்ச்சிகளை யாராவது புதிதாக இந்த நிகழ்ச்சிகளை யாராவது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக ஒரு நற்செய்தி. இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் இந்திய நேரப்படி 8 மணிக்கு நடைகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு குடும்பமாக உலகளாவிய தமிழ் குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஆகவே நீங்களும் இந்த ஒரு
இந்த ஒரு போஸ்டரை எல்லாருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் உலகளாவிய தமிழ் குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய குடும்பமாக நாம் இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்தை படிப்போம். அடுத்ததாக நமக்கு இருக்கிற அந்த இதுகளை ஆடியோவாக நிறைய பேர் கேட்குறீங்க. ஆடியோவாக கேட்கிறவர்களுக்கு நம்முடைய இமெயில் ஐடி இருக்கிறது, tamilsabaschool@gmail.com. தொலைபேசி எண் இருக்கிறது 8551911209. ஒருவேளை வெளிநாட்டிலிருந்து எங்களை தொடர்பு கொள்ள முயன்றால் எங்களுடைய நாட்டுடைய ஐடி இருக்கிறது +91. இதான் இந்திய நாட்டுடைய கண்ட்ரி கோட். இதை பயன்படுத்தி எங்களை நீங்கள் அழைக்கும் பொழுது எங்களுக்கு எந்த தடையில்லாமல் நீங்கள் எங்களோடு பேச முடியும். அதே போல சிக்னல், டெலிகிராம், வாட்ஸ்அப் இதுலயும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நமக்காக பிரத்யேகமான ஒரு வெப்சைட் இருக்கிறது, www.tamilsabaschool.com. இதை பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை உங்களுக்கு எந்த விண்ணப்பம் இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. எந்த நேரமானாலும் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னைக்கு 2 மிக முக்கியமான விண்ணப்பங்கள். ஓகே, நான் உங்கள்ட்ட சொன்ன 2 அறிவிப்புன்னு சொன்னேன். 2வது அறிவிப்பு என்ன சொன்னால், வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு அந்த ஸ்லைடோ ஆப்பின் மூலமாக நமக்கு அந்த வினாவிட நிகழ்ச்சி 10 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வாரம் 10 கேள்விகள் கேட்கப்படும். இது எல்லாம் 13வது வாரத்திற்கான ஒரு ஆயத்த பணிகள். ஆகவே இதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். ஒரு பாடத்துக்கு 2 கேள்விகள் வீதம் 10 கேள்வி எடுக்க இருக்கிறோம். ஆகவே கலந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு 2 விண்ணப்பங்கள். இன்னைக்கு அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் வருகிற விண்ணப்பங்களை வெள்ளிக்கிழமை மறுபடியும் கொண்டு வந்து புதிதாக வருகிற விண்ணப்பங்களை ஒவ்வொரு நாளும் அதை நாம் ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். முதலாவது விண்ணப்பம் மிகவும் ஆபத்தான நிலையில இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விண்ணப்பம். அன்பான சகோதரர் மெர்வின் மோசஸ்க்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு சரியாக 1 மணி, இரவு 1 மணிக்கு அன்பான அம்மா குணசீலி அம்மா எங்களை அழைத்து எங்களுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணிக்கின்னு கேட்டாங்க. மெர்வின் மோசஸ் அவர்கள் கத்தார் நாட்டிலே வேலை செய்து வருகிறார்கள். அங்கு அவர்கள் குடும்பமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணதுல அவங்க பாசிட்டிவ் ஆகி இப்போ கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே அர்ஜென்டாக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய குடும்பத்துல எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. ஆகவே மெர்வின் மோசஸ் சகோதரருக்காக நாம் விசேஷ விதமாக இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ண போறோம். அதே போல இலங்கையில் இருக்கிற போதகர் வல்சராஜ் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களையும் இழந்து தனியாக அவர் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது நம்மோடு பேசி கொண்டார்கள். பேசி எங்களுக்காக ஜெபியுங்கள் சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. அந்த போதகருக்காக நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக ஜெர்மனி நாட்டில இப்பொழுது வைத்தியத்தை ஆரம்பித்திருக்கின்ற அன்பான சகோதரர் ஆகாஷ் ராஜுக்காக, விமுகா சிஸ்டருடைய மகன் ஆகாஷ் ராஜுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வல்லமை அந்த மகனை தொடும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இரண்டாவதாக இந்த ஓய்வு நாள் பள்ளிப்பாட ஊழியத்திற்காகவும் இதை நடத்துகிற குறிப்பாக இதில் கலந்து கொள்கிற எல்லாருக்காகவும், உதவியாய் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும், குறிப்பாக ஜூம், யூடியூப், ஃபேஸ்புக், ஆடியோ இப்படியாக ஒவ்வொரு நாளும் 500க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்து பயனடைகிறார்கள். அதற்காக நம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நிகழ்ச்சிகள் எந்த தடையில்லாமல் இன்னும் ஆண்டவருடைய நாமத்திற்கு வல்லமையாய் போக வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்ம வழி நடத்துவோம். ஆகவே இந்த நேரத்துல விசேஷமாக வேற யாராவது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்குங்களா? ஓகே, ஞானசிகாமணி அம்மா நீங்க சொல்லுங்க. பாஸ்டர், என் பேரனுக்கு எக்ஸாம் இருக்குது வெள்ளிக்கிழமை, டாக்டர் எக்ஸாம் அமெரிக்காவில். இங்க நிறைய பனி பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஏதோ லீவ் விட்டுருவாங்களோன்னு பயந்து இருக்கான். தயவுசெய்து அவன் நல்ல எக்ஸாம் எழுத அது தள்ளி போகாம இருக்கிறதுக்கு அந்த நாள் வெள்ளிக்கிழமை எக்ஸாம் இருக்கு. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஓகே ஓகே, நம்ம அது எரிக்சன், பேர் எரிக்சன். ஓகே, எரிக்சன். ஓகே, வேற யாராவது உங்களுடைய விண்ணப்பங்கள்? எரிக்சனுக்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக வேற யாராவது விண்ணப்பங்கள்? ஓகே ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். 2 விண்ணப்பங்கள் இருக்கிறது. ஒரு செகண்ட், நான் ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, கமா. ஓகே, வேற யாராவது கை தூக்குனீங்களா? பாத்துங்களா?
ஓகே. அப்படி இல்லை என்றால் முடிவு ஜெபத்தில் கடந்து செல்வோம். நம்முடைய முடிவு ஜெபத்தை அன்பான அக்கா கெட்சி அக்கா நீங்க எடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த திரையில எல்லா விண்ணப்பங்களும் இங்க இருக்கிறது. ஒருவேளை யூடியூபின் வாயிலாக யாராவது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விண்ணப்பங்கள் இங்க இருக்கிறது. உங்களுடைய விண்ணப்பங்களை அங்க இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அவற்றை பார்த்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல அந்த விண்ணப்பங்களை எல்லாம் போட்டு உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் முடிவு ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அக்கா நீங்க அட்மிட் பண்ணிக்கிங்க. ஜெபிப்புமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே, இதோ இந்த மாலை வேளையில் நாங்கள் ஒன்று கூடி பல நாடுகளிலிருந்து வந்து உண்மை துதிக்க கிருபை செய்ததுக்காக சோஸ்திரம் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக சோஸ்திரம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை சுவாமி. இருந்த போதிலும் இந்த கொரோனா மத்தியில் எங்களை நீர் ஒன்று சேர்த்தது உண்மை துதிக்க கிருபை செய்ததுக்காக சோஸ்திரம் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே, இந்த பாடத்தை எடுத்து கொடுத்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவருக்கு இன்னும் போதுமான ஞானத்தையும் கொடுத்தரல வேண்டும் கர்த்தாவே. அவர் மூலியமாக இந்த சத்தியம் பல இடத்துக்கு போய் சேர நீர் கிருபை செய்தெல்லாம் கர்த்தாவே. இவ்வளவான அறிவையும் கொடுத்ததுக்கு சோஸ்திரம் சுவாமி. இன்னும் உண்மை பற்றி எங்க குடும்பம் முழுவதும் உண்மை துதிக்க கிருபை செய்தெல்லாம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரே அது சோஸ்திரம் சுவாமி. விசேஷமாக இந்த ஜூமை எடுத்து நடத்தும் மகன் ஜெய்செல்வனுடன் ஜெய்செல்வன் கிருபை இருந்தாலும் சுவாமி. அந்த மகனுக்கு எந்த தடைகள் வந்தாலும் இதை நல்ல விதமாக நடத்தவும் நாங்கள் ஒவ்வொருவரும் இதில் வந்து பங்கெடுத்து உண்மை துதிக்கவும் கிருபை செய்தெல்லாம் கர்த்தாவே. விசேஷமாக பலர் நோய்வாகப்பட்டிருக்கிறார்கள், பல நோய்கள் கஷ்டப்படுகிறார்கள் சுவாமி. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக சகோதரர் மெர்வின் மோசஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர் வேறு நாட்டில் இருந்த போதிலும் ஆண்டவரே அந்த மகனுடன் நீர் இருந்தரலாம் சுவாமி. அவர் மூலியமாக அந்த குடும்பத்தில் யாருக்கும் அந்த நோய் பரவாதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. அந்த மகன் பூர்ண சுகம் அடைந்து இங்க வந்து சாட்சி சொல்ல கிருபை செய்தலாம் சுவாமி. நீர்தான் சுவாமி அந்த தாய்க்கு நல்ல மன சமாதானத்தை அளித்தள்ள வேண்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு தாய் உள்ளங்களும் எப்படி கஷ்டப்படும், எந்த நாள் வேதனைப்படும் என்பதை நாங்கள் அறிவோம் சுவாமி. அந்த மகனுக்கு பூர்ண சுகம் கிடைத்து நல்ல செய்தியை நாங்கள் கேட்க கிருபை பொருந்தலாம் கர்த்தாவே. எவ்வளோ பேருக்கு எவ்வளவு சுகம் கிடைத்திருக்குது என்பதை அறிகிறோம் சுவாமி இந்த ஜெபத்தின் மூலயமாக. அது போல பாஸ்டர் வல்சராஜ்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர் தனிமையா இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டேன் சுவாமி. அவர் தனிமை இல்லை என்பதை நீர் உணர்த்த வேண்டும் சுவாமி. நீர் இருக்கிறீர் பக்க பலவமாக என்று அந்த மகன் நினைத்து அவர் வாழ்நாளில் கடைசி காலம் வரைக்கும் நீர் அவர் துணையா இருக்க வேண்டும் சுவாமி. உம்முடைய திரு கரத்தை பிடித்து அவர் நடக்க நீர் கிருபை செய்தெல்லாம் கர்த்தாவே. தனிமை என்பதை அவர் மறந்து மன நிம்மதியுடன் மன சமாதானத்துடன் அந்த மகன் நடக்க கிருபை செய்தெல்லாம் கர்த்தாவே. அது போல ஆகாஷ்ராஜுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தொடங்கி இருக்குது என்று கேள்விப்பட்டேன் அப்பா. அந்த மகனை நீர் தொடும் அப்பா. சீக்கிரம் சுகம் கிடைத்து அந்த குழந்தையவன் தாய் அந்த குடும்பம் சந்தோஷமாடி நீர் கிருபை செய்தடலாம்ப்பா கர்த்தாவே. நாங்க நல்ல செய்தி கேட்க கிருபை செய்தடலாம்ப்பா. அந்த குழந்தைக்கு பூர்ண சுகம் அடைய வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, எந்த கெட்ட செய்தியும் கேட்கக்கூடாது. சீக்கிரம் நல்லாகிறது ஆகிவிட்டது என்பதை தான் நாங்க கேட்க வேண்டும் சுவாமி. கர்த்தாவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அநேக வைத்தியரை காட்டில நீர் மேலானவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. சுவாமி, உடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்த அந்த ஸ்திரியை போல நாங்கள் பாதத்தை தொட்டு கேட்கிறோம் சுவாமி. சுகவீனமாக இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்திடலாம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ இந்த ஜூம் வழியாகவும் இந்த பேஸ்புக் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் ஆடியோ வழியாகவும் கேட்கும் ஒரு பிள்ளைகளே நீர் ஆசீர்வதித்தரலாம் கர்த்தாவே. இந்த சத்தியம் பலவிதமாக போய் பலருக்கு போய் சேர நீர் கிருபை செய்தரலாம் கர்த்தாவே. இந்த மாதிரி வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இதுல எந்த தடைகளையும் ஏற்படாதபடி ஒவ்வொருவருக்கும் இந்த ஓய்வு நாள் பாடம் போய் சேர கிருபை செய்தரலாம் கர்த்தாவே. ஆண்டவரே, வழியா கேட்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு மனசுல நீர் பேசி அருள வேண்டும் அப்பா. ஒவ்வொருத்தரோட நின்னுடைய கிருபை இருந்துடல வேண்டும் கர்த்தாவே. அது போல எல்டினா மகனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எரிக்சனுக்காக அந்த குழந்தைய நீர் கண்ணைக்கு பார்த்தரலாம். அவனுக்கு அந்த வெள்ளிக்கிழமை நடக்க வேண்டிய பரீட்சை எந்த காரணத்தை முன்னிட்டும் தடங்களையாதபடி ஏற்படாதபடி அந்த குழந்தை அந்த பரீட்சையை எழுத நீர் கிருபை செய்தலாம் கர்த்தாவே. அந்த பிள்ளை அந்த நாட்டில் போய் படிக்க சென்றிருக்கிறான் சுவாமி. அவனோட உடைய கிருபை இருந்தரலாம். அந்த மகனுக்கும் உடைய முழு துணை இருந்து அவனை நீர் வழிநடத்தல வேண்டும் கர்த்தாவே. அவன் என்ன காரியத்துக்கு போயிருக்கிறானோ அதுல எந்த தடங்கும் ஏற்படாதபடி பிள்ளை நல்ல விதமாக படித்து நல்ல செய்திகளை கேட்க கிருபை பொருந்தரலாம். அந்த தாய் தகப்பனுக்கு நீ மனசில் சமாதானத்தை அளித்தரலாம் கர்த்தாவே. இன்னும் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லோரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்தரலாம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து வழி நடத்தலாம்ப்பா. இம்மட்டும் இந்த நோயிலிருந்து எங்களை எல்லாரையும் காத்து வழி நடத்தி வருவதற்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் சாத்தான் வலையில சிக்காதபடி உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பங்கு கிடைக்க கிருபை செய்தரல வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்ட மீட்பரும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் அப்பனே. ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த ஒரு நாள் நம் அனைவருக்குமே நல்ல ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படும்படியான ஒரு நல்ல ஒரு பாடத்தை தெளிவாக நாம் படித்துக் கொண்டோம். பண்டைய மகா நகரமான பாபிலோன். ஆகவே இதை தொடர்ந்து இதன் தொடர்ச்சியாக நாளைக்கு ஒரு நல்ல பாடத்தை படிக்க போகிறோம். பர்வதங்களின் ராஜாவின் விழுகை. இந்த பாடத்தை எடுப்பதற்காக பெங்களூர் மாநகரத்திலிருந்து நம்மோடு வருகிறவர் அன்பான ஐயா ஜெயபாலன் ஐயா நாளைக்கு பாடத்தை எடுக்க இருக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கின்ற ஐயா ஜெயபாலன் ஐயா நாளைக்கு குடும்பமாக வந்து இந்த பாடத்தை நாம் எடுக்க இருக்கிறார்கள். ஆகவே நாம் அனைவரும் சீக்கிரமாய் வருவோம். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆகவே இந்த நாளில யூடியூபின் வாயிலாக, பேஸ்புக்கின் வாயிலாக, ஆடியோவாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை சாட்சியாக சொல்ல விரும்பினால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எழுதும்படி உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அல்லது எங்களுடைய ஜூமில வந்து கலந்து கொள்ள நீங்கள் விருப்பம் இருந்தால் நாங்கள் மேலே காட்டின அந்த ஜூம் ஐடியை பயன்படுத்தி எங்களுடைய ஜூமில இணைந்து நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக துதிக்க நீங்கள் ஒன்றாக வரும்படி உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில நீங்களும் வந்து பாடங்களை எடுக்க வேண்டும், பாடல்களை பாட வேண்டும், பாட்டுக்கூடத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா தயவாய் எங்களோடு நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சி ஒரு நபர் அல்லது ஒரு குழு அல்ல, இது வந்து நடத்துகிற நிகழ்ச்சி அல்ல. நாம் அனைவரும் சமமாக இது நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி. ஆகவே உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துகளையும் நீங்க தாராளமாக எங்களுக்கு எந்த நேரத்திலும் சொல்லலாம். ஆகவே நாம் அனைவரும் ஒன்றாக இணையும் பொழுது இந்த ஊழியம் ஆண்டுடைய நாம மகிமைக்க மட்டுமே இதை கடந்து செல்ல வழிநடத்துவார். ஆகவே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நல்ல பாடல் கூடத்தை எடுத்து கொடுத்த அன்பான போதகர் ஐயா பெஞ்சமின் அவர்களுக்கும் அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் பெஞ்சமின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஆரம்ப ஜெபத்தை எடுத்த அன்பான சகோதரி பரிமளா அவருக்கு நன்றி. பாடத்தை எடுத்த அன்பான ஐயா டேவிட் சம்பத்குமார் ஐயாக்கு நன்றி. அதே போல முடிவு ஜெபத்தை எடுத்த அக்கா கெட்சி அக்காவுக்கு நன்றி. கலந்து கொண்ட உங்களுக்கும் இதை கேட்டு பார்த்து மகிழ்ந்த எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி பராமரிப்பார். உங்கள் அனைவருக்கும் காலை, மாலை, இரவு வணக்கத்தை